Morning guys. To start, avana எல்லாத்தையும் very good பேச. Last topic, coins, currencies எதுக்கு பார்த்துக்கோம். Languages வரைக்கும் பார்த்துக்கோமா? சரி. Yes. So இந்தியாவோட first paper currency print பண்ணாங்க சொன்னேன். First paper currency 1861. Okay. So இந்தியால currency print பண்றதுக்கான அதிகாரம் யாரோடது? The power of printing currency is vested with which bank? RBI. RBI factoring பேசுறீங்க. RBI சட்டம் பிறப்பிக்கப்பட்டது 1934. Okay, 1934 RBI Act. RBI Act. RBI எஸ்டாப்லிஷ் பண்ணது 1935. Okay. RBI ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? At present ரிசர்வ் வங்கி தலைமையகம். ஆப்னேதா இட் இஸ் மும்பை. ஓகே, இப்போ மும்பைல துவங்கும்போது 35ல துவங்கும்போது இட் வாஸ் நாட் வெஸ்டட் வித் மும்பை. ஓகே, உங்களோட RBI ஆரம்பிச்சது எங்க அப்படினா கல்கட்டால. சரியா? ரைட். சோ ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் 1935 எஸ்டாப்லிஷ் பண்ணும்போது இட் வாஸ் அட் கல்கட்டா. சோ கல்கட்டால இருந்து இப்போ இருக்க மும்பை, அப்போதைய பம்பாய். ஓகே, சோ யுவர் ஹெட் குவார்ட்டர் ஷிஃப்ட் ஃப்ரம் கல்கட்டா டு பாம்பே நடந்தது 1937ல. சரியா? புரியுதா? சோ 34 ஆக்ட், 35 எஸ்டாப்லிஷ்மென்ட். உருவாக்கும் போது ஹெட் குவார்ட்டர்ஸ் பாத்தீங்க அப்படினா இட் இஸ் இன் கல்கட்டா. சோ கல்கட்டால இருந்து தலைமையகத்தை மும்பைக்கு மாத்துனது, அதாவது பம்பாய்க்கு மாத்துனது 1937. ஓகே, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் 47. ஓகே, அதுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு 1949 RBI was nationalized. Okay, RBI ஓட சொத்து உரிமைகள் இதுவரை அது ஆங்கிலேய அரசாங்கத்துடையதா இருந்தது. ஓகே, RBI ஓட சொத்தை இந்திய அரசாங்கம் வாங்கி சுதந்திர இந்தியாவுக்கான மத்திய வங்கி என்ற அந்தஸ்து கொடுத்தது 1949. So RBI nationalization 1949. Okay, RBI nationalization 1949. சரியா? புரிஞ்சா? எஸ் நோ? So RBI சம்பந்தப்பட்ட இந்த 4 ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, RBI சட்டம் 34, எஸ்டாப்லிஷ்மென்ட் 35, ஹெட் குவார்ட்டர்ஸ் கல்கட்டால இருந்து பாம்பேக்கு ஷிஃப்ட் பண்ணது 1937, 1949 அரசுரிமை நடவடிக்கை நேஷனலைசேஷன். சரியா? So since establishment 1935ல இருந்து இந்தியாவுக்கான கரன்சி பிரிண்ட் பண்ற பவர் யார்ட்ட இருக்கு? RBI கிட்ட இருக்கு. So since 35, சரியா? 35ல இருந்து 35ல இருந்து தான் ரிசர்வ் வங்கிக்கு கரன்சி அடிக்கிற அதிகாரம் இருக்கு. ரிசர்வ் வங்கி உருவாக்குறது 35ல தான். அப்படினா இந்தியாவுடைய முதல் காகித ரூபாய் எப்ப வந்திருக்கு? 1861. ஓகே, அப்ப 1861 to 1935 ஒரு பீரியட் இருக்குல, அந்த டைம் பீரியட் வரைக்கும் இந்தியாவுக்கான கரன்சி யார் உருவாக்குனா? அப்ப RBI மட்டும் தான் இந்தியாவா? 35ல உருவாக்கும்போது 49ல தான் அதோட சொத்துக்களை இந்திய அரசாங்கம் வாங்கிருக்கு. அது வரைக்கும் அது என்னதான்? ஆங்கிலேய நிறுவனம் தான். பேசுறது புரிஞ்சுதா? அப்ப ஆங்கிலேய அரசாங்க சார்பில் ரிசர்வ் வங்கி ஒரு வங்கியை வச்சு கரன்சி அடிச்சிருக்காங்க இல்லையா? அப்ப ரிசர்வ் வங்கி எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு முன்னாடி வேற ஒரு பேங்க் மையமா வச்சு கரன்சி பிரிண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? அது எந்த பேங்க்னு கேக்குறதா ஐடியா இருக்கா? பிஃபோர் எஸ்டாப்லிஷ்மென்ட் ஆஃப் RBI எந்த பேங்க் இந்தியாவுக்கான கரன்சி பிரிண்ட் பண்ணுச்சு அப்படின்னு இருக்கா இல்லையா? இல்லனா நான் சொல்லுவேன். நோ ஐடியா? ரைட். சோ பேசிக்கா 1860ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படினா ஓகே, ஆங்கிலேய ஆளுமைக்கு உட்பட்ட இந்திய வரைபடையிலேயே நம்ம 3 மாகாணம் ஒரு பிராந்தியம் பிரிச்சோம். ஞாபகம் இருக்கா? மின்ட் பேசும்போது பேச ஞாபகம் இருக்கா? 3 பிரசிடென்சி. ஓகே, அந்த ஒவ்வொரு பிரசிடென்சிக்கு ஒவ்வொரு பேங்க் எஸ்டாப்லிஷ் பண்ணி வச்சிருந்தோம். ஓகே, பேங்க் பேர் பிரசிடென்சி பேங்க் ஆஃப் பெங்கால், பிரசிடென்சி பேங்க் ஆஃப் பாம்பே, பிரசிடென்சி பேங்க் ஆஃப் மெட்ராஸ். ஓகே, சோ 3 மாகாணத்துக்கு ஒவ்வொரு மாகாண வங்கி உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் 1800களில் வெவ்வேறு ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டது. ஓகே, 1800s டிஃபரண்ட் இயர்ஸ்ல ஃபார்ம் பண்ணப்பட்ட பேங்க்ஸ். ஒவ்வொரு பிரசிடென்சிக்கு ஒவ்வொரு பேங்க் ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. and these were the banks which has printed your paper currency before the establishment of RBI. ஓகே, ரிசர்வ் வங்கி வரதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கான காகித ரூபாய் தாள் அச்சிட்டது இந்த 3 வங்கி. சரியா? புரிஞ்சுதா? சோ எந்த பேங்க் இஷ்யூ பண்றானோ அந்த பேங்கோட பேர் மேல பிரிண்ட் பண்ணிருப்போம். ஓகே, பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிற அடிப்படையில். ஓகே, சோ 1861 தான் அந்த பேங்க் உருவாக்குனாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இந்த பேங்க்ல 1800s இதுக்கு முன்னாடியே வெவ்வேறு டைம் பீரியட்ல ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சி 1861ல ரிலீஸ் பண்ணது. அதுல இருந்து உங்களுக்கான பேப்பர் கரன்சி till the establishment of RBI பிரிண்ட் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா it was presidency banks. ஓகே, இந்த presidency banks at one point, okay, in the year 1921 1921 வரை தான் மாகாண வங்கிகள் செயல்பாட்டுல இருந்தது. சரியா? புரிஞ்சுதா? 1861ல இருந்து 1921 வரை இந்தியாவுக்கான ரூபாய் தாளை யார் அச்சிட்டது? மாகாண வங்கிகள். ஓகே, the presidency banks. 1921ல என்ன ஆச்சு அப்படினா இந்த 3 பேங்கையும் merge பண்ணிட்டாங்க. ஓகே, the British has merged all the 3 banks. ஓகே, சோ இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பிரசிடென்சிக்கு இருந்த ஒவ்வொரு பேங்கையும் ஒருங்கிணைச்சு இந்த பேங்க்குக்கு அவங்க வச்ச பெயர் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. Right? Imperial Bank of India. You understood? So இந்தியாவுக்கான இம்பீரியல் வங்கி 1921 நிறுவப்பட்டது. சரியா? இந்த 3 பேங்க் merge பண்ணி அந்த பேங்க்குக்கு அவங்க வச்ச பெயர் இம்பீரியல் பேங்க். ஓகே, அப்ப 1961ல இருந்து 1921 வரைக்கும் கரன்சி பிரிண்ட் பண்ணது பிரசிடென்சி பேங்க்ஸ். since 1921 1921ல இருந்து இந்தியாவுக்கான கரன்சி பிரிண்ட் பண்ணது இம்பீரியல் பேங்க். ஓகே, இதுக்கு அப்புறம் after the establishment of 1935 RBI, the authority to print your currency has been given to RBI. சரியா? அப்ப 35ல இருந்து கரன்சி பிரிண்ட் பண்றது யாரு? RBI. ஓகே, இது ஹிஸ்டரி. 1861 first paper currency. 1861ல இருந்து 1921 வரைக்கும் it was the presidency bank which has printed your currencies. 1921ல இருந்து 1935 வரைக்கும் இந்தியாவுக்கான கரன்சி பிரிண்ட் பண்ணது இம்பீரியல் பேங்க். 35 formation of RBI ல இருந்து உங்க 35ல இருந்து நமக்கான கரன்சி பிரிண்ட் பண்றா RBI till today. இன்னைக்கு வரைக்கும் RBI தான். இது புரிஞ்சுதா? கிளியர்? ரைட்? இது பிஃபோர் ஹிஸ்டரி. அந்த இம்பீரியல் பேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், இம்பீரியல் பேங்க் இப்போ இருக்கு. சரியா? இம்பீரியல் பேங்க் 1921ல உருவாக்கப்பட்ட இந்த பேங்க் இந்திய அரசாங்கம் வாங்கினது. ஓகே, ஆக்சுவலி இந்த பேங்க் யாரோடது? பிரிட்டிஷ். ஓகே, சோ இந்த பேங்கோட சொத்துரிமைகளை இந்திய அரசாங்கம் வாங்கியிருக்காங்க. சொத்துக்களை இந்திய அரசாங்கம் வாங்கின ப்ராசஸ்க்கு பேர் என்ன? அதான் எழுதணும். நேஷனலைசேஷன். ஓகே, அரசுரிமை நடவடிக்கை இல்ல தேசியமயமாக்கல் நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. சோ 1921 உருவாக்கப்பட்ட இந்த இம்பீரியல் பேங்கோட சொத்துரிமைகளை இந்திய அரசாங்கம் வாங்கியது 1955ல. ஓகே, 1955 the bank was nationalized. ஓகே, இம்பீரியல் வங்கிய சொத்துரிமைகளை இந்திய அரசாங்கம் வாங்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1955.
கவர்மெண்ட் இந்த பேங்க் இந்தியன் கவர்மெண்ட் இந்த பேங்க் வாங்குனதுக்கு அப்புறம் இந்த பேங்கோட பேரை மாத்தினாங்க. ஓகே, பேங்கோட பெயர் பாரத ஸ்டேட் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. This is the history of SBI. சரியா, புரியுதா? RBI ஒரு பிக்சர்ல வரதுக்கு முன்னாடி இருந்த பேங்க் SBI. ஓகே, வரலாறு பெருசு. பேசுறது புரிஞ்சுதா? கிளியர்? சோ மாகாண வங்கிகளா இருந்து மாகாண வங்கிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு இம்பீரியல் வங்கியா மாற்றப்பட்டு இந்த இம்பீரியல் வங்கி இந்திய அரசாங்கம் வாங்குனதுக்கு அப்புறம் அதுக்கு வச்ச பேர் தான் என்னது? பாரத ஸ்டேட் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, அப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டாப்லிஷ்மென்ட் இயர்னு கேட்டாங்கன்னா இந்த வருஷம் 1955. நேஷனலைசேஷன் எந்த வருஷம் கேட்டா ஆன்சர் என்ன? சேம் இயர் 1955. ஓகே, RBI க்கு இது மாறுபடும். RBI எஸ்டாப்லிஷ் பண்ணது 35. ஓகே, நேஷனலைஸ் பண்ணது 49. சரியா, RBI க்கு வருஷங்கள் வித்தியாசப்படும். உங்களோட SBI வாங்கும்போது நேஷனலைஸ் பண்ணி தான் SBI னே பேர் வச்சாங்க. அப்ப உருவாக்கப்பட்ட ஆண்டும் அதே ஆண்டு தான், நேஷனலைஸ் பண்ணப்பட்டதும் அதே ஆண்டு தான், 1955. ஓகே, you guys understood? இது SBI யோட வரலாறு, அதனால இத சொன்னேன். சரியா, now does SBI has any relation with printing of currency? SBI க்கும் கரன்சி பிரிண்டிங் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையாது. ஓகே, இம்பீரியல் பேங்கா இருந்த வரைக்கும் தான் அதுக்கு கரன்சி பிரிண்டிங் அத்தாரிட்டி இருந்தது. சரி, அதுவும் எது வரைக்கும் 35 வரைக்கும் தான். ஓகே, 55 அப்புறமா தான் அது SBI னு பேர் மாற்றத்துக்கு உட்படுத்தே தவிர்த்து SBI க்கும் உங்களுடைய கரன்சி பிரிண்டிங்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சுதா? கிளியர் எல்லாருக்கும்? சோ பிரசிடென்சி பேங்க்ஸா இருக்கும்போது மாகாண வங்கிகளா இருக்கும்போது இந்தியாவுக்கான முதல் ரூபாய் தாள் அச்சிடப்பட்ட ஆரம்பிச்சதுல இருந்து 1861 ல இருந்து 1921 வரைக்கும் இந்தியாவுக்கான கரன்சி பிரிண்ட் பண்ணது இந்த 3 பிரசிடென்சி பேங்க்ஸ். அதுக்கு அப்புறமா உங்களுடைய 3 பிரசிடென்சி பேங்க்ஸ் மர்ஜ் பண்ணி பேர் என்ன மாத்துனாங்க? இம்பீரியல் பேங்க் மாத்துனாங்க. சோ இந்த இம்பீரியல் பேங்க் உங்களுடைய கரன்சி பிரிண்டிங் வர்க்க கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. 1921 ல இருந்து நமக்கான கரன்சி இஷ்யூ அத்தாரிட்டி இம்பீரியல் பேங்க்கு இருந்தது. 1935 RBI எஸ்டாப்லிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அத்தாரிட்டி RBI க்கு பாஸ் பண்ணிட்டாங்க. சோ they are the authority who is going to issue your currency since 1935. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான். சரியா, புரிஞ்சா? சோ இங்க இம்பீரியல் பேங்கா இருந்த பேங்க் 55 ல இந்தியன் கவர்மெண்ட் வாங்கி அதை நேஷனலைஸ் பண்ணி அதுக்கு வச்ச பேர் பாரத ஸ்டேட் வங்கி. ஓகே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் கரன்சி பிரிண்டிங்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. புரிஞ்சுதா? You guys understood? Clear? Right. So far we have seen, actually we are studying the topic called as money. Okay, பணம்னா என்ன படிச்சிட்டு இருக்கோம். Anything that is a medium of exchange. So அதோட evolution பேசணும். Evolution it started with barter system. அதுக்கு அப்புறம் உலோகத்தர மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் கோல்ட், அதுக்கு அப்புறம் சில்வர், அதுக்கு அப்புறம் we shifted to paper currency. Okay, இப்போ இந்தியாவுடைய பணம்னு பேசும்போது the authorized legal tender which is issued in the country in terms of coins and currencies, நமக்கான பணம்னு பேசிட்டு இருக்கோம். So coins என்ன? So coin எங்க செய்றாங்க? So which are the means, which are the places where Indian coins are made right now? தற்போது இந்தியாவுக்கான நாணயங்கள் செய்வதற்கான 4 அச்சகம் எது? நோய்டா, ஹைதராபாத், மும்பை, கொல்கத்தா. ஓகே, நோய்டா மின்டிங்கா இருந்தா என்ன ட்ரேட்மார்க் இருக்கணும்? டாட் சிம்பிள். ஹைதராபாத் asterisk star symbol. Okay, Mumbai diamond, the original trademark, or right now it is M, alphabet M. Okay, so with no symbol it is Kolkata minting. Okay, இது coins செய்யறதுக்கான இடம். So coins வந்து classify பண்றாங்க அப்படினா we can classify the coins into transaction coins and your commemoration coins. Okay, commemoration coins ரெண்டு கேட்டகரிக்கு பிரிக்கலாம். ஒன்னு pure commemorate, இன்னொன்னு transaction commemorate. Okay, commemorationக்காக வெளியிடப்படக்கூடிய நாணயங்கள் transaction லிமிட்டுக்கு உட்பட்ட denomination issue பண்ணப்பட்டா அது எங்க வந்துரும்? டிரான்சாக்ஷனுக்கு வந்துரும். So those are addressed as transaction commemorate coins. Okay, உங்க transaction இலக்கத்தை தாண்டி உங்க denomination வெளியிடப்படுது அப்படினா those coins are addressed as pure commemorate coins. Okay, so what could be the maximum denomination up to which government of India can issue a single coin as per Coinage Act of 1901? Yes, 1000. Okay, so last amendment பண்ணது 2011. அந்த amendment படி 1000 is the maximum denomination up to which government can issue a single coin. Who is the authority that issues value to the money that we use today? நீங்க யூஸ் பண்ற பணத்துக்கு மதிப்பு யார் வழங்குறா? அரசாங்கம் வழங்குது. ஓகே, சோ அப்ப நாணயமா இருக்கட்டும் கரன்சியா இருக்கட்டும் மதிப்பை வழங்குவது யாரு? அரசு. ஓகே, சோ கரன்சி issuance authority யாரு? RBI. Coin issuance authority Government of India. So which are the places where Indian currencies are printed? Nasik, Dewas, Mysore, Salboni. Okay, the place where your base material for your currency is being prepared is called as ரூபாய் தாள் அச்சிடுவதற்கான அடிப்படை காகிதம் தயாரிக்கப்படக்கூடிய ஆலை செக்யூரிட்டி மில் ஆஃப் இந்தியா, ஹொசாங்காபாத். ஓகே, சோ இவங்க எல்லாரும் யாரோட கண்ட்ரோல்ல இந்தியால செயல்படுறாங்க? SPMCIL. Okay, Security Printing and Minting Corporation of India Limited. அவங்களுக்கு கீழ தான் we have 4 mills, 4 printing presses plus 1 security mill. Okay, so in the SPMCIL is an autonomous body which works under your finance ministry. Okay, அப்ப இவங்க கிட்ட இருந்து உங்களோட coinsையும் currencyையும் கொள்முதல் பண்ண வேண்டியது SPMCIL ஓட வேலை. இது அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட finance ministry இருந்து it will be given to RBI to make the money to get into circulation. Okay, புழக்கத்துக்கு அனுமதிப்பதற்கான வேலை யார் தான் செய்யணும்? RBI தான் செய்யணும். இது புரிஞ்சுதா? அது தாண்டி கரன்சியோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் அப்படிங்கிற பேர்ல நமக்கான ஐடென்டிஃபிகேஷன் நார்மல் ஐசைட் பீப்பிள் அண்ட் யோர் what you say like visually challenged ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் பேசணும். சோ அவங்களுக்கு it is intaglio and bleed lines. Okay, so நமக்கு it is your color and back side portrayal. Okay, so Indian money, okay, இந்திய ரூபாய்னு பேசும்போது demonetization with Indian currency அப்படிங்கறது எத்தனை தடவை பண்ணிருக்காங்க since independence? கேள்வியை ஒழுங்கா கவனிக்கலாம். யார் since independence? 2 times. Okay, so independence அப்புறமா பண்ணது 2 தடவை. ஒன்னு 78, இன்னொன்னு 2016. Okay, ஒரிஜினலா இந்தியன் கரன்சி எத்தனை தடவை demonetize பண்ணிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா answer becomes 3, which is 1946. Okay, 46, 78, 2016. சரியா? இந்திய ரூபாய்க்கான மதிப்பு குறைப்பு நடவடிக்கை சுதந்திரத்துல இருந்து எத்தனை முறை செய்யப்பட்டுள்ளது? How many times Indian rupee has been devalued since independence? 3 times. Devaluation அப்படினா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை குறைக்கிறது. இது புரியுதா? சோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஃபிக்ஸ்ட் சிஸ்டம்ல இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட் தான் வந்து அதை ஏத்த முடியும், இறக்க முடியும். ஓகே, அப்படி எத்தனை முறை இந்திய ரூபாய் மதிப்பு குறைச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க. that is 3 times. Okay, ரைட், ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் பேசணும். அதுக்கு அப்புறம் லாங்குவேஜஸ் பத்தி பேசணும். இந்தியன் கரன்சி, total number of languages in Indian currency 17. Okay, number of languages at the front side of the currency 2. Okay, at the back side of the currency 17. back side within the schedule னு கேட்டாங்கன்னா 15. Okay, so the currency languages எல்லாமே பேசணும் இல்லையா? so next வந்து ஆக்சுவலா நம்மளோட coins and currencies படிக்க வேண்டிய விஷயங்கள் படிச்சிட்டோம். Okay, so next I'm going with types of money. Okay, பணத்தின் வகைகள் பேச போறோம். திருப்பி பணம்னா திருப்பி coins and currency வரக்கூடாது. இங்க பணம் நான் ரெஃபர் பண்றது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், வர்த்தக ஊடகம். Okay, so அது எத்தனை வகைப்படும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? so types of money. first one, commodity money. Okay, commodity money, பொருட்பணம். சரியா? commodity money பொருட்பணம். மணினா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்ன செயல்படணும்? ஒரு பொருள் செயல்படும். அப்படி இருந்தா அதுக்கு பெயர் பொருட்பணம். ஓகே, வர்த்தக ஊடகமாக ஒரு பண்டம் செயல்படுமாயின் அதற்கு பெயர் பொருட்பணம். சரியா? ரைட், the medium of exchange is served by a commodity itself. sorry,
உங்களுடைய மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வர்த்தக ஊடகமா ஒரு பண்டமே செயல்படுச்சு, ஒரு பொருளை செயல்படுது அப்படின்னா அது பேர் என்னது? பொருட்பணம். இது நம்ம எக்ஸாம்பிள் பேசணும் அப்படின்னா என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? the medium of exchange served by a commodity itself. barter system, பண்டமாற்று முறை. ஓகே, பண்டமாற்று முறையில தான் உங்களோட வர்த்தக ஊடகமா இது செயல்படுது, ஒரு பண்டம் செயல்படுது. ஓகே, சோ கமாடிட்டி மணி அப்படின்னு ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா இங்க மணி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இது செயல்படணும், கமாடிட்டி செயல்படணும், அவ்வளவுதான் மீனிங். ஓகே, பொருட்பணம் அப்படிங்கிறது வர்த்தக ஊடகமாக ஒரு பண்டம் செயல்படுமாயின் அதற்கு பெயர் பொருட்பணம். எடுத்துக்காட்டுன்னு பேசுனீங்க அப்படின்னா செவி வழி செய்தி நம்ம கேட்ட பழைய எக்ஸாம்பிள் இஸ் barter system, பண்டமாற்று முறை. ஓகே, இப்ப நடைமுறையில இந்த பொருட்பணம், ஓகே, ஹிஸ்டரி இல்லாம இப்ப நடைமுறையில பொருட்பணம் செயல்பாட்டுல இருக்கா? ஓகே, சோ பணத்துக்கு பதிலா உங்களோட வர்த்தக ஊடகமா ஒரு பொருளை கொடுத்து நம்ம ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்றோமா, அப்படி ஏதாவது பிராக்டிஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஓகே, இப்பவும் இந்தியால ஒரு பெரிய சந்தை ஒன்று இருக்கு. ஓகே, இட் இஸ் குவைட் an invisible market. ஓகே, கண்ணுக்கு புலப்படாத சந்தைன்னு வச்சுக்கோங்க. சரியா, கமாடிட்டி மார்க்கெட்னு பேர். ஓகே, இன்னைக்கும் இந்தியால இருக்க பெரிய சந்தை. சரியா, ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா. ஓகே, உங்க ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி, ஓகே, ஷேர் மார்க்கெட் மாதிரி, உங்க செக்யூரிட்டி மார்க்கெட் முதலீடுகள் மாதிரி இது ஒரு சந்தை, கமாடிட்டி மார்க்கெட். ஓகே, இது பண்டமாற்று முறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்டமாற்று முறைன்னு இதை சொல்ல முடியாது. பிகாஸ் பண்டமாற்று முறைன்னு நம்ம கேட்ட விஷயங்கள்ல இருந்த பின்னடைவுகள் எதுவுமே இப்ப இருக்கிற இந்த பொருட்சந்தையில கிடையாது. ஓகே, we have something called as commodity market right now. Okay, it is quite invisible. இப்ப நமக்கு புரிய மாதிரி பேசணும் அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல ஏதாவது கிராசரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ ஒரு எண்ணெய் ஒரு 5 லிட்டர் எண்ணெய் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த 5 லிட்டர் எண்ணெய் உங்க கார்ட்ல ஆட் பண்ணிட்டு அந்த 5 லிட்டர் எண்ணெய்க்கு என்ன விலையோ அந்த பணத்தை வந்து உங்க யூபி டிரான்சாக்ஷனோ இல்ல வந்து கார்ட் பேமெண்ட்டோ, ஓகே, இல்ல கேஷ் ஆன் டெலிவரி ஏதோ ஒன்று கொடுத்து இந்த பொருளை வாங்கும். இது நார்மலான பரிவர்த்தனை. ஓகே, கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி தான் இன்விசிபிள் மார்க்கெட், குவைட் வர்ச்சுவல் மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. ஸோ வர்ச்சுவல் மார்க்கெட் தான் உங்களோட மீன் பரிவர்த்தனை தான். ஓகே, ஸோ ஆன்லைன் மார்க்கெட் மாதிரி தான். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு 5 லிட்டர் எண்ணெய் கேன் செலக்ட் பண்றீங்க, அதை நீங்க வாங்கணும் அப்படின்னா இப்போ அதுக்கான காஸ்ட் ஒன்று இருக்கும் இல்ல, லெட் இட் பி சம் 1100 rupees. ஓகே, இப்போ 1100 ரூபாய். இந்த 1100 ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பை பணமா கொடுக்கறதுக்கு பதிலா அதே 1100 ரூபாய் மதிப்பிலான ஒரு 1/2 கிலோ ஏலக்காவை உங்களோட வாலெட்ல இருந்து நீங்க டிரான்சாக்ட் பண்ணுவீங்க. நான் பேசுறது புரிஞ்சுதா? ரைட், பணத்தை பணமா கொடுக்காம, ஓகே, பண மதிப்பு கொண்ட இன்னொரு பண்டத்தின் அடிப்படையில் உங்க பரிவர்த்தனை நடைபெறும். ஓகே, திஸ் இஸ் an investment tool. சரியா, இது வந்து முதலீட்டுக்கான இடம். ஓகே, இப்போ நீங்க முதலீடு செய்யக்கூடிய பண்டங்களோட மதிப்பு உயர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நான் பேசுறது புரிஞ்சுதா? உங்க வாலெட்ல இப்போ ஏலக்காவோட மதிப்பு அதிகமாகுது, நீங்க ஒரு 1/2 கிலோ ஏலக்காய் வந்து ஒரு 750 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கீங்க. ஓகே, இது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாச்சு அப்படின்னா அந்த ஏலக்காவோட மதிப்பு உயரும். ஓகே, எனக்கு ஏலக்காய் மதிப்பு உயர்ந்தது அப்படின்னா நீங்க 750 ரூபாய் வாங்கின ஏலக்காவோட மதிப்பு 1200 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரியான முதலீடுகள் நீங்க அந்த பொருளை வந்து வர்த்தகம் செஞ்சுக்கலாம். நான் பேசுறது புரிஞ்சுதா? பண்டத்தை கொடுத்து பண்டம் வாங்க போறீங்க, இங்க கேஷ் ஒன்று டிரான்சாக்ஷன்ல வர போறது கிடையாது. ஓகே, ஆனா அதே மானிட்டரி வேல்யூ அடிப்படையிலான பரிவர்த்தனை தான் நடைபெற போகுது. சொல்றது புரிஞ்சுதா? முன்ன பண்டமாற்று முறையில மதிப்பை பேஸ் பண்ணி எந்த டிரான்சாக்ஷனும் நடக்கல. இப்போ நீங்க ஒரு 1500 ரூபாய் பொருளை வாங்க முற்படுறீங்க அப்படின்னா உங்க வாலெட்ல இருந்து அதே 1500 ரூபாய் மதிப்பிலான மற்றொரு பொருளை மட்டுமே பரிவர்த்தனைக்கு ஈடுபடுத்துவீங்க தவிர்த்து தங்கத்தையோ வெள்ளியோ கொண்டு வந்து பரிவர்த்தனை செய்ய மாட்டீங்க. நான் பேசுறது புரிஞ்சுதா? கிளியர்? இங்க கமாடிட்டி மார்க்கெட் இன்வெஸ்ட்மென்ட்கான முதலீட்டுக்கான ஒரு பெரிய கண்ணுக்கு புலப்படாத சந்தை இன்னைக்கும் இந்தியால செயல்படுது. ஓகே, இந்த சந்தையை ரெகுலேட் பண்றதுக்கு ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு ஒரு ஆணையம் இந்தியால உண்டு. ஒரிஜினலி கமாடிட்டி மார்க்கெட் இன் இந்தியா has been regulated by an authority called as FMC. ஓகே, இந்த சந்தையை ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய கட்டுப்பாட்டு அறிவு. ஓகே, இப்போ பேங்க்ஸ் ரெகுலேட் பண்றதுக்கு RBI இருக்கிற மாதிரி, செக்யூரிட்டி மார்க்கெட் ரெகுலேட் பண்றதுக்கு SEBI இருக்கிற மாதிரி, கமாடிட்டி மார்க்கெட் ரெகுலேட் பண்றதுக்கு இந்தியால இருக்க ஆணையம் பேர் என்ன? ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன். ஓகே, FMC. The original authority who regulated your commodity market in India கேட்டாங்கன்னா FMC. சரியா, இப்போ FMC ரெகுலேட் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா FMC இப்ப இல்ல. 2015 FMC செபியோட ஒருங்கிணைச்சிட்டாங்க. புரிஞ்சுதா? FMC is merged with SEBI, Securities and Exchange Board of India. ஓகே, அப்ப இப்போ இந்தியாவுக்கான பண்ட சந்தையை ரெகுலேட் பண்ற அத்தாரிட்டி யாரு? SEBI. புரியுதா? SEBI ஒரு தனி கட்டுப்பாட்டாளர். ஓகே, FMC ஒரு தனி கட்டுப்பாட்டாளர். சரியா, இப்போ FMC இருந்த இந்த ரெகுலேட்டர் யாரோட ஒருங்கிணைச்சிட்டாங்க? SEBIயோட ஒருங்கிணைச்சிட்டாங்க. அப்ப பண்ட சந்தையை இந்தியால யார் கட்டுப்படுத்தணும்? SEBI தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, SEBIயோட ஃபுல் ஃபார்ம் Securities and Exchange Board of India, இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம். ரைட், SEBI, Securities and Exchange Board of India, இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம். விளங்குதா எல்லாருக்கும்? கமாடிட்டி மணி, மணினா வர்த்தக ஊடகம், வர்த்தக ஊடகமாக ஒரு பொருள் செயல்பட்டு அதுக்கு பெயர் பொருட்பணம். ஓகே, இப்படி அந்த பொருட்பணம் செயல்படக்கூடிய சந்தை இந்தியால ஏதாவது இருக்கா? இப்போ பிராக்டிகலா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிஸ்டரியில we heard of barter system. பிராக்டிகலா இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு பெயர் கமாடிட்டி மார்க்கெட். இந்த மார்க்கெட்டை இந்தியால ரெகுலேட் பண்ற அத்தாரிட்டி ரைட் நவ யாருன்னு கேட்டாங்கன்னா இது SEBI. ஒரிஜினல் கண்ட்ரோலர் யாரு? FMC. ஓகே, FMC 2015 SEBIயோட ஒருங்கிணைக்கப்பட்டது. சரியா, புரிஞ்சுதா? அடுத்து போமா. செகண்ட் டைப் ஆஃப் மணி ஃபியாட் மணி. ஓகே, ஃபியாட் மணி. ஃபியாட்னா அரசு. ஓகே, அரசு பணம் என்றால் என்ன? இங்க அகைன் பணம் அப்படிங்கிறது வர்த்தக ஊடகமாக எது செயல்பட்டாலும் அதற்கு பெயர் பணம், மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இப்போ ஃபியாட் மணிக்கு மீனிங் என்ன அப்படின்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய வர்த்தக ஊடகத்துக்கு மதிப்பு அரசினால் வழங்கப்படுமாயின் அதற்கு பெயர் அரசு பணம். ஓகே, நீங்க எதை மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்றீங்களோ அதுக்கான வேல்யூ யார் ப்ரொவைட் பண்ணிருக்கணும்? கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருந்தா பணத்துக்கு பேர் என்ன? ஃபியாட் மணி. ஓகே, நம்ம 1 ரூபி கரன்சி படிச்சோம், ஞாபகம் இருக்கா? 1 ரூபி கரன்சிக்கு என்ன பேர் கொடுத்தோம்? fiat currency ன்னு சொன்னேன். ஓகே, fiat currency is different, fiat money is different. இது புரியுதா? 1 ரூபி கரன்சி மட்டும் தான் fiat currency. ஓகே, அது அரசு ரூபாய் தாள். சரியா, இது அரசு பணம். அரசு பணம்னு ரெஃபர் பண்றோம் அப்படின்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய பணம்ங்கிற வர்த்தக ஊடகத்துக்கு மதிப்பு அரசால் வழங்கப்படுமாயின் அதற்கு பெயர் அரசு பணம். அப்படி என்ன பணம் யூஸ் பண்றீங்க? கவர்மெண்ட் வேல்யூ யூஸ் பண்ற மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? காயின்ஸ் அண்ட் கரன்சிஸ். எஸ் ஆர் நோ? நீங்க பயன்படுத்தக்கூடிய நாணயங்களுக்கும் ரூபாய் தாளுக்கும் இதுதான் மதிப்புன்றதை யார் கொடுக்குறா? அரசாங்கம் கொடுக்குது. அப்ப நாட்டில் இருக்க அத்தனை நாணயங்களும் ரூபாய் தாள்களும் என்னது? fiat money. ஓகே, ஆனா எல்லாமே fiat currency கிடையாது. நான் பேசுறது புரியுதா? fiat currency நான் என்ன சொல்லலாம்? fiat money னு சொல்லலாம். ஓகே, புரியுதா? ஒரு ரூபாய் தாளையும் நான் fiat money னு சொல்லலாம். ஓகே, ஆனா எல்லா fiat money என்ன ஆயிடாது? fiat currency ஆயிடாது. You guys understood? Clear? If the value is provided by the government, the value of money is provided by government. ஓகே, பணத்திற்கான மதிப்பு வர்த்தக ஊடகத்திற்கான மதிப்பு அரசினால் வழங்கப்படுமாயின் அதற்கு பெயர் அரசு பணம். If the value of the money is provided by government, it is called as fiat money. Example, the coins and currencies. இந்தியாவிற்கான நாணயங்கள் மற்றும் ரூபாய் தாள்கள். சரியா,
if the value of money is provided by the government, it is called as fiat money. கான்செப்ட் புரியுதுலையா? இந்தியாவில் இருக்க அத்தனை நாணயங்களும் ரூபாய் தாள்களும் என்னதான்? fiat money தான். Okay, even your fiat currency is also a part and parcel of fiat money. Okay, ஆனா எல்லா fiat moneyயும் என்ன ஆயிடாது? fiat currency ஆயிடாது. 1 rupee currency மட்டும் தான் fiat currency. கான்செப்ட் புரிஞ்சுதா? அது அரசு ரூபாய் தாள், இது அரசு பணம். ஓகே, இங்க பணம்னு பேசுறது வர்த்தக ஊடகம். நீங்க பயன்படுத்தக்கூடிய வர்த்தக ஊடகத்துக்கு இதுதான் மதிப்புன்றது அரசாங்கம் வழங்கியிருந்தா அதுக்கு பெயர் அரசு பணம். அப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய பணம் என்ன அப்படின்னா நாணயங்களும் ரூபாய் தாள்கள். விளங்குச்சா எல்லாருக்கும்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பேங்க் மணி, வங்கி பணம். ஓகே, பேங்க் மணி, வங்கி பணம். இது என்ன அப்படின்னா அதே மீனிங் தான். ஓகே, சோ இப்போ ஃபியாட் மணின்னு பேசும்போது ஃபியாட்னா அரசு, அரசு பணம்னு பேசும்போது மதிப்பு வழங்கக்கூடியது யாரா இருக்கணும்? அரசாங்கமா இருக்கணும். அதே மாதிரி இங்க நீங்க பயன்படுத்தக்கூடிய வர்த்தக ஊடகத்துக்கு மதிப்பு வங்கியினால் வழங்கப்படுமாயின் அதற்கு பெயர் வங்கி பணம். If the value of the money is provided by the bank. Okay, வர்த்தக ஊடகத்திற்கான மதிப்பு வங்கியினால் வழங்கப்படுமாயின் அதற்கு பெயர் வங்கி பணம். அப்படி என்ன பணம் யூஸ் பண்றீங்க? திங்க். பேங்க் மணினா பேங்க்ல வைக்கிற டெபாசிட் பண்ணுவோம், பேங்க்ல வாங்குற லோன் அப்பெல்லாம் இல்ல. பேங்க்ல வைக்கிற டெபாசிட் லோன் ரெண்டுமே தான் ஃபியாட் மணி தான். ஜிசெக்கா, ஜிசெக்கு வேல்யூ இஷ்யூ பண்றது அரசாங்கம் ஒண்ணு. அப்படியே கவர்மெண்ட் பேங்க் இஷ்யூ பண்ற செக்யூரிட்டிஸாவே இருந்தாலும் அந்த செக்யூரிட்டிஸை நீங்க வர்த்தக ஊடகமா பயன்படுத்த முடியாது. கான்செப்ட் புரியுதா? வர்த்தக ஊடகம்னா நீங்க எந்த பொருள் வாங்குறதுக்கும் இதை செட்டில்மெண்டா அக்செப்ட் பண்ணணும். சரியா? பத்திரத்தை கொடுத்து நீங்க அதுல முதலீடு செய்யலாம். ஈவன் தங்கம் கூட என்ன கிடையாது, வர்த்தக ஊடகம் கிடையாது. தங்கம் கொடுத்து தங்கம் வாங்கலாமே தவிர்த்து தங்கம் கொடுத்து காய்கறி வாங்க முடியாது. நான் பேசுறது புரியுதா? கிளியர்? பரிவர்த்தனை ஊடகம் அப்படின்னா உங்களோட மோட் ஆஃப் பேமெண்டா அதை அக்செப்ட் ஆகணும். ஓகே, ஜிசெக்கோ இல்ல நார்மல் செக்யூரிட்டிஸோ இல்ல பாண்ட்ஸோ இல்ல கோல்டோ என்னவா கன்சிடர் பண்ண மாட்டாங்க, மோட் ஆஃப் பேமெண்டா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சோ யூ கேனாட் கன்சிடர் தோஸ் திங்ஸ் as money. ஓகே, நீங்க எந்த பரிவர்த்தனைக்கு வேணாலும் ஏற்கப்படக்கூடிய ஒரு வர்த்தக ஊடகத்துக்கு இதுதான் மதிப்புன்றதை வங்கி கொடுத்துருக்கணும். அப்படி என்ன வர்த்தக ஊடகம் யூஸ் பண்றீங்க? கார்டுல பரிவர்த்தனை செய்து உங்க பணம் தானே, அரசு பணம். ஓகே, அது ஃபியாட் மணி. இந்தியன் ரூபி டிரான்சாக்ஷன்றது வேற. ஓகே, கார்டுல பண மதிப்பு அவங்க கொடுக்கறது கிடையாது. மதிப்பு நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இது மோட் ஆஃப் பேமெண்டா இந்தியாவில் எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் அக்செப்ட் ஆகும். அதுக்கான மதிப்பு பேங்க் கொடுத்துருக்கணும். திங்க். தப்பா நோட சும்மா சொல்லுங்க, தப்பா கரெக்டா நான் சொல்றேன். கிரெடிட் கார்டு நோ. கார்டு அப்படிங்கிறது வந்து மோட் ஆஃப் பேமெண்ட் அக்செப்ட் பண்றான்றது வேற கான்செப்ட். கார்டுக்கு வேல்யூ அவன் கொடுக்க முடியாது, அவன் மட்டும் தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல வரேன். சொல்றது புரியுதா? பேங்க் கொடுக்கக்கூடிய அவங்களுடைய பரிவர்த்தனை ஊடகத்துக்கு மதிப்பு அப்படிங்கிறது வங்கி கொடுக்கணும். சிக்னேச்சர் ஆஃப் கவர்னர் நோ. உங்க நோட்டுக்கு இந்த மதிப்பு இருக்கிறத நான் நிச்சயப்படுத்துறேன் ஆர்பிஐ ஆளுநர் கையொப்பமிடுவார். கரெக்ட் தானே? அப்ப உங்க கரன்சிக்கும் காயினுக்கும் மதிப்பு கொடுக்குறது யாரு? அரசாங்கம். அதனால அது ஃபியாட் மணி. அதை பேசிட்டோம், திருப்பி அதை பேங்க் மணி சொல்ல முடியாது. பேங்க் மணி நீங்க யூஸ் பண்ற வர்த்தக ஊடகத்துக்கு இதுதான் மதிப்புன்றது பேங்க் ப்ரொவைட் பண்ணணும். அப்படி என்ன பணம் யூஸ் பண்றீங்க? நோபடி. செக்லீஸ் கைஸ். அந்த காகிதத்துல நீங்க எழுதுற செக் கொடுத்து நாட்டுல எந்த பரிவர்த்தனை வேணாலும் செய்ய முடியும். ஓகே, கரிகாய் வாங்க முடியுமா மேம் அப்படின்னா வாங்க முடியும். நான் பேசுறது புரியுதா? செக்க வாங்க மாட்டேன்னு எவனும் சொல்லக்கூடாது. ஓகே, அந்த காகிதத்துல நீங்க எழுதுற எண்களுக்கும் எழுத்துக்களுக்கும் அதிகாரம் உள்ள மதிப்பு இருக்கிறத ப்ரொவைட் பண்றது யாரு? பேங்க். ஓகே, சோ கால்ட் பேங்க். நான் ஆர்பிஐ ரெஃபர் பண்ணவே கிடையாது. நான் பேசுறது புரியுதா? சோ உங்களோட காசோலைகள் மற்றும் வரைவோலைகள். ஓகே, your check and DDs. ஓகே, DDயும் இந்த மோட் ஆஃப் பேமெண்ட் தான் இந்தியா பொறுத்த வரைக்கும். ஓகே, எந்த பரிவர்த்தனைக்கும் இது ஏற்கப்படும். சொல்றது புரியுதா? அப்ப காசோலைகளுக்கும் வரைவோலைகளுக்கும் மதிப்பு இதுதான்றத வழங்குறது யாரு? வங்கி. அந்த ரெண்டுத்துக்கும் பேரு வங்கி பணம். விளங்குச்சா? கிளியர்? எஸ் ஆர் நோ? ரைட்? If the value of the money is provided by the bank, it is called as bank money. Example, the check and DDs. ஓகே, காசோலைகளும் வரைவோலைகளும் இதுக்கான எடுத்துக்காட்டு. கான்செப்ட் புரியுதா எல்லாருக்கும்? அடுத்து போமா? ரைட்? நாலாவது ஹாட் மணி. ஹாட் மணி டெஃபினிஷன் நம்ம ஏற்கனவே எழுதிருக்கோம். I repeat the definition மட்டும் எழுதிருக்கேன். ரிமெம்பர், ஞாபகம் இருக்கா? சூடான பணம் எங்க படிச்சோம்? மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம், சந்தை நிலைப்பாட்டு திட்டத்துல. சூடான பணம் என்ன? வெளிநாட்டு பணம் நம்ம சந்தையில அளவு மிஞ்சி புழங்குச்சுன்னா அதுக்கு பேர் ஹாட் மணி. ஓகே, எழுதிக்கோங்க. when a foreign currency enters into a domestic market, when a foreign currency enters into a domestic market, when a foreign currency enters into a domestic market at a price lower than the when a foreign currency enters into a domestic market with an intention of making short term speculative profit. When a foreign currency enters into a domestic market with an intention of making short-term speculative profit, it is called as hot money. When a foreign currency enters into a domestic market with an intention of making short-term speculative profit, it is called as hot money. அயல்நாட்டு பணம் உள்நாட்டு சந்தைகளில் குறுகிய கால லாப நோக்கத்திற்காக அயல்நாட்டு பணம் உள்நாட்டு சந்தைகளில் குறுகிய கால லாப நோக்கத்திற்காக அதிகம் புழங்குமாயின் அப்பணத்திற்கு சூடான பணம் என்று பெயர். அயல்நாட்டு பணம் உள்நாட்டு சந்தைகளில் குறுகிய கால லாப நோக்கத்திற்காக அதிகம் புழங்குமாயின் அப்பணத்திற்கு சூடான பணம் என்று பெயர். அயல்நாட்டு பணம் உள்நாட்டு சந்தைகளில் குறுகிய கால லாப நோக்கத்திற்காக அதிகம் புழங்குமாயின் அப்பணத்திற்கு சூடான பணம் என்று பெயர். When a foreign currency enters into a domestic market with an intention of making short-term speculative profit, it is called as hot money. Okay, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நிறைய. சரியா? சோ வெளிநாட்டு பணம் நம்ம சந்தையில அளவு மிஞ்சி புழங்குச்சு அப்படின்னா as a result அந்த பணம் லாபம் சம்பாதிக்க விளைவா என்ன இருக்கும் அப்படின்னா சொந்த பணத்தோட மதிப்பு என்ன ஆகும்? குறையும். Okay, it leads to depreciation of domestic currency value. Okay, so நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம் ஹாட் மணின்றத பேசியிருக்கோம். Okay, so அடுத்து the next category of money is token money. Okay,
இந்த டேர்ம்ஸ் எக்கனாமிக்ல மறக்க கூடாது, அதனால தான் திருப்பி படிக்கிறீங்க சரியா. பணம்னா வர்த்தக ஊடகம், அப்ப அந்த ஒவ்வொரு பணத்துக்கு ஒவ்வொரு மீனிங் கொடுக்குறோம் சரியா, ரைட். சோ ஃபர்ஸ்ட் ஒன் கமாடிட்டி மணி, ஒரு பொருள் எனக்கு வர்த்தக ஊடகமா செயல்படணும். ரெண்டாவது அரசு பணம் ஃபியாட் மணி, நீங்க பயன்படுத்தக்கூடிய வர்த்தக ஊடகத்துக்கு மதிப்பு அரசு கொடுத்திருந்தா அதுக்கு பெயர் அரசு பணம், அதே மதிப்பு வங்கி கொடுத்திருந்தா வங்கி பணம், பேங்க் மணி. ஓகே, நாலாவது சூடான பணம், வெளிநாட்டு பணம், உள்நாட்டு சந்தையில் அளவு மிஞ்சி புழங்குறது. அடுத்து அஞ்சாவது டோக்கன் மணி. ஓகே, டோக்கன் பணம். டோக்கன் பணத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ரெண்டு டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும், டெஃபினிஷன் நான் தரேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து டேர்ம்ஸ் இஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் மீனிங், இன்ட்ரின்சிக்னா இன்பார்ன் வச்சுக்கோங்க. ஓகே, அகமதிப்பு புறமதிப்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல சரியா. இன்ட்ரின்சிக்னா அகமதிப்பு, எக்ஸ்ட்ரின்சிக் அப்படினா புறமதிப்பு. ஓகே, அகமதிப்புனா என்ன அப்படினா சும்மா டு அண்டர்ஸ்டாண்ட், நான் இருக்கேன் ஓகே, என்னோட அட்மோஸ்ட் கேப்பபிலிட்டி என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது, கரெக்ட் தானே. அப்ப எனக்கு நான் கொடுக்கக்கூடிய மதிப்பு இருக்கும் இல்லையா, தட் இஸ் இன்ட்ரின்சிக். ஓகே, என்னோட இன்பார்ன் கேப்பபிலிட்டி அப்படிங்கறத வச்சு நான் எனக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு அகமதிப்பு. இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க, உங்க பார்வையில நீங்க எனக்கு ஒரு மதிப்பு கொடுக்கலாம். ஓகே, நீங்க எனக்கு வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய மதிப்புக்கு பெயர் புறமதிப்பு, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. கான்செப்ட் புரிஞ்சுதா. இன்ட்ரின்சிக்னா உள்ள இருந்து வரும், ஓகே, எக்ஸ்ட்ரின்சிக்னா வெளியில இருந்து கொடுக்கணும் சரியா, புரிஞ்சுதா. இப்போ டோக்கன் மணினா என்ன அப்படினா எந்த பணத்துக்கெல்லாம் அகமதிப்பை விட புறமதிப்பு அதிகமா இருக்கும், ஓகே, உள்ள இருந்து வர வேல்யூவை விட வெளியில இருந்து ப்ரொவைட் பண்ற வேல்யூ அதிகமா இருக்கும், அந்த பணத்துக்கு பேர் என்ன, டோக்கன் மணி. ஓகே, டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. எனி மணி which holds higher extrinsic value than intrinsic value. any money which holds higher extrinsic value than intrinsic value. எது பெருசா இருக்கணும், எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ பெருசா இருக்கணும். அகமதிப்பை காட்டிலும் புறமதிப்பு கூடுதலாக உள்ள பணத்திற்கு டோக்கன் பணம் என்று பெயர். அகமதிப்பை காட்டிலும் புறமதிப்பு கூடுதலாக உள்ள பணத்திற்கு டோக்கன் பணம் என்று பெயர். The money which holds higher extrinsic value than intrinsic value is called as token money. Okay, the money which holds higher extrinsic value than intrinsic value is called as token money. அகமதிப்பை காட்டிலும் புறமதிப்பு கூடுதலாக உள்ள பணத்திற்கு டோக்கன் பணம் என்று பெயர். அகமதிப்பை காட்டிலும் புறமதிப்பு கூடுதலாக உள்ள பணத்திற்கு டோக்கன் பணம் என்று பெயர். சரியா, புரிஞ்சுதா. எந்த வேல்யூ பெருசா இருக்கணும், எக்ஸ்பென்சிவ், வெளியில இருந்து ப்ரொவைட் பண்ற மதிப்பு கூடுதலா இருக்கும், அப்படி இருந்தா பணத்துக்கு பெயர் டோக்கன் பணம். இப்படி டோக்கன் பணம் நம்ம யூஸ் பண்ற பணம் என்ன இருக்கு அப்படின்னா வழக்கத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொதுவான பணம் அப்படிங்கிற வர்த்தக ஊடகம் காயினும் கரன்சி. ஓகே, இப்போ காயினோட அகமதிப்பு இன்ட்ரின்சிக் அப்படின்னு பேசினா காயின்ஸ் மேட் ஆஃப் காயின்ஸ் எதுவும் தயாரிக்கிறாங்க, அலாய்ஸ், உலோக கலவை, வெவ்வேறு உலோகங்கள், ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கு. ஓகே, வெவ்வேறு உலோகத்தோட கலவையினால தயாரிக்கப்படக்கூடிய ஒரு நாணயத்துக்கு ஓகே அந்த உலோக கலவையோட இன்ட்ரின்சிக் வேல்யூ ஒன்று இருக்கும். ஓகே, அதுக்கான வேல்யூ ஒன்று. இப்போ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற டினாமினேஷன் 5 பைசே, 50 பைசே, 1 ரூபி, 5 ரூபி, 10 ரூபி, 20 ரூபி டினாமினேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அது புறமதிப்பு. ஓகே, இப்போ காயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க அலாய்ஸ், அதாவது வெவ்வேறு உலோகங்களுடைய கலவை, அதோட இன்பார்ன் வேல்யூ, ஓகே, அதோட அகமதிப்பு அப்படிங்கறத தாண்டி வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய டினாமினேஷன் எப்பவும் பெருசா இருக்கும் உங்களால சொல்ல முடியுமா. நான் பேசுறது புரியுதா. இப்போ ஒரு 50 பைசே காயின் அடிக்கிறாங்க, அந்த காயினை தயாரிக்கிறதுக்கு ஒரு உலோகம் பயன்படுத்தினால அந்த ஒரு உலோகமோ இல்ல 2-3 உலோகத்தோட கலவையோ, அந்த உலோகத்துக்கும் உலோக கலவைக்கும் ஒரு மதிப்பு ஒன்று இருக்கும்ல, அந்த மதிப்பை விட நான் கொடுக்கக்கூடிய டினாமினேஷன் பெருசா தான் இருக்கும்னு உங்களால டெஃபினட்டா சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. சொல்றது புரியுதா. ஏன்னா 50 பைசா குறைவா இருக்கலாம், 20 ரூபாய் பெருசா இருக்கலாம். சொல்றது புரிஞ்சுதா. சோ உங்க இன்ட்ரின்சிக் வேல்யூ விட எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ எப்பவுமே பெருசா இருந்தா தான் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், டோக்கன் மணிக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்ப நானே எதுக்கு எடுத்துக்காட்ட வைக்க முடியாது, டோக்கன் பணத்துக்கு எடுத்துக்காட்ட வைக்க முடியாது. நான் கமிங் டு கரன்சி ஆஃப் இந்தியா, இந்திய கரன்சியோட இன்ட்ரின்சிக் வேல்யூ அகமதிப்பு என்ன அப்படின்னா வசங்காபாத் மில்ல இருந்து ஒரு பேப்பர் வருதுல சரணம், அதுதான் அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ. அந்த காகிதத்தோட மதிப்பு 38 பைசா. ஓகே, 38 பைசே. டினாமினேஷன் வெளில இருந்து கொடுக்கிறது எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. ஃபர்ஸ்ட் டினாமினேஷன் என்னது, குறைஞ்சபட்ச டினாமினேஷன் 1 ரூபாய், 38 பைசாவோட 1 ரூபாய் பெருசு தானே. அப்ப எல்லா இந்தியன் கரன்சி எதுக்கு எக்ஸாம்பிள், டோக்கன் மணிக்கு எக்ஸாம்பிள். கான்செப்ட் புரிஞ்சுதா, ரைட். இன்ட்ரின்சிக் வேல்யூ விட எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ பெருசா இருக்கணும். ஓகே, காயின்ஸ் எதுக்கு எக்ஸாம்பிளா வைக்க முடியாது, பிகாஸ் காயின்ஸ் ஆர் மேட் ஆஃப் அலாய்ஸ். ஓகே, சோ அலாய்ஸோட இன்ட்ரின்சிக் வேல்யூ பிரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால உங்களுடைய எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ பெருசா இருக்குன்னு உங்களால டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஓகே, வேறஸ் இன் கேஸ் ஆஃப் கரன்சிஸ் உங்களோட வசங்காபாத் மில்ல இருந்து வரக்கூடிய பேப்பரோட இன்ட்ரின்சிக் வேல்யூ விட வெளியில இருந்து ப்ரொவைட் பண்ற எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ எப்பவுமே பெருசு. ஓகே, அந்த அடிப்படையில் டோக்கன் மணிக்கு எக்ஸாம்பிள் இந்தியன் கரன்சி. ஓகே, புரிஞ்சுதா. The money which holds higher extrinsic value than intrinsic value is called as token money. Example Indian currency. அடுத்து போமா. Next category plastic money. நெகிழி பணம். ஓகே, பிளாஸ்டிக் மணி, நெகிழி பணம். இது என்ன அப்படின்னா லைக் நெகிழி பணம்னு பேசும்போது லைக் நீங்க யூஸ் பண்ற பணமா கரன்சி காயின்ஸ் எல்லாம் எனக்கு பிளாஸ்டிக்ல தயாரிக்கணும்னு புரிஞ்சுக்க கூடாது சரியா. மணினா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, பிளாஸ்டிக் மணி. கான்செப்ட் புரியுதா. வர்த்தக ஊடகமா எது பயன்படுத்தப்படணும், ஒரு நெகிழி பயன்படுத்தப்படணும். ஓகே, அப்படி என்ன நெகிழி நீங்க யூஸ் பண்றீங்க வர்த்தக ஊடகமா, கார்டு பேமெண்ட்ஸ். நான் பேசுறது புரியுதா. இது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு கன்ஃபைன் பண்ணிக்காதீங்க. நீங்க சாப்பிடுறது வந்து விளையாடுற வரைக்கும் எல்லாத்துக்கும் அட்டை பரிவர்த்தனை உண்டு. எஸ் ஆர் நோ. புரியுதா புரியலையா. மாலுக்குலாம் போனீங்கன்னா விளையாடணும், இதுல விளையாடுங்க. கார்டு காசு கட்டி கார்டு வாங்கி அதுல தான் சாப்பிடணும், அதுல தான் விளையாடணும். எஸ் ஆர் நோ. பேசுறது புரியுதா. அப்ப இங்க வர்த்தக ஊடகமா ஒரு மோட் ஆஃப் பேமெண்டா என்ன யூஸ் ஆகுது, ஒரு பிளாஸ்டிக் யூஸ் ஆகுது. சோ திஸ் இஸ் அட்ரஸ்ட் as plastic money. பிளாஸ்டிக் மணினா நீங்க யூஸ் பண்ற பணம் எனக்கு பிளாஸ்டிக்ல வரணும்னு யோசிக்க கூடாது. ஓகே, கரன்சி காயின்ஸ் பிளாஸ்டிக்ல இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. வர்த்தக ஊடகமா ஒரு துண்டு நெகிழி பயன்படுத்தப்படுது அப்படின்னா அதுக்கு பேர் நெகிழி பணம். எடுத்துக்காட்டு அட்டை பரிவர்த்தனைகள். ஓகே, புரியுதா. If the medium of exchange is served by a piece of plastic, okay, it is called as plastic money. If the medium of exchange is served by a piece of plastic. வர்த்தக ஊடகமாக ஒரு நெகிழி பயன்படுத்தப்படுமாயின் அதற்கு பெயர் நெகிழி பணம். வர்த்தக ஊடகமாக ஒரு நெகிழி பயன்படுத்தப்படுமாயின் அதற்கு பெயர் நெகிழி பணம். The medium of exchange is served by a piece of plastic, it is called as plastic money. Example, card payments, அட்டை பரிவர்த்தனைகள். Done. அடுத்து போமா. அடுத்து வந்து நெக்ஸ்ட் கேட்டகரி இ-மணி. ஓகே, எலக்ட்ரானிக் மணி, மின் பணம். இதோட எவல்யூஷன் கொஞ்சம் பெருசு. நான் இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் இந்த எவல்யூஷன் மட்டும் சொல்லிடுறேன் சரியா. ரைட், மின் பணம், எலக்ட்ரானிக் மணி சரியா. இப்போ இது என்ன அப்படின்னா இதுவரை பேசப்பட்ட பணம். ஓகே, இதெல்லாம் நம்ம ஒரு 6 டைப் படிச்சோம் இல்லையா. ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் கமாடிட்டி மணி, ஃபியாட் மணி, பேங்க் மணி,
பிளாஸ்டிக் மணி, டோக்கன் மணி, ஓகே. ஸோ உங்களோட ஹாட் மணி இது எல்லாமே பணம்னு பயன்படுத்துறது ஒரு நாணயமா இருக்கலாம், ஒரு உலோகமா இருக்கலாம், ஓகே, ஒரு பண்டமா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு பேப்பரா இருக்கலாம், ஓகே, செக்லீஃபா இருக்கலாம், பிளாஸ்டிக்கா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இதுவரை பேசின எல்லா பணத்தையும் உங்களால தொட்டு உணர முடியும். எஸ் ஆர் நோ? கரெக்டா? இதுவரை நம்ம படிச்ச எல்லா டைப் ஆஃப் மணி, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அந்த விஷயத்தை உங்களால தொட முடியும். ஓகே, யூ கேன் ஹேவ் பிசிக்கல் கான்டாக்ட் வித் வாட் இஸ் கால்ட் அஸ் மணி. இந்த தொடு உணர்வு இல்லாத பணத்துக்கு மின் பணம்னு பேர். பேசுறது புரிஞ்சுதா? இந்த பிசிக்கல் கான்டாக்ட் இல்லாத பணத்துக்கு என்ன பேர்? Electronic money or e-money. Okay, here the medium of exchange, the so-called money, has no physical contact. Okay. Okay, no physical contact with money. தொடு உணர்வு அற்ற பணம்னு வச்சுக்கோங்க. சரியா? No physical contact with the money. உங்களுடைய அனைத்து மின் பரிவர்த்தனைகளும், ஓகே, சோ உங்களோட எல்லா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸும் மின் பணத்துக்கான எடுத்துக்காட்டு. ஓகே, ரைட். மின் பரிவர்த்தனைகள் எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள்? மணிக்கான எக்ஸாம்பிள். மற்ற பணத்தையும் மின் பணத்தையும் எப்படி வித்தியாசப்படுத்தலாம் அப்படின்னா this is the basic point. ஓகே, இது வரைக்கும் பேசின பணம் எதுவா இருந்தாலும் பணம்னு சொல்லக்கூடிய பொருளை உங்களால தொட்டு உணர முடியும். ஓகே, அந்த பிசிக்கல் கான்டாக்ட் தொடு உணர்வு இல்லாத பணத்தை மின் பணம்னு சொல்லுவாங்க. சோ எடுத்துக்காட்டு பொதுப்படையா சொல்லணும் அப்படின்னா மின் பரிவர்த்தனைகள் அத்தனையுமே மின் பணத்துக்கான எடுத்துக்காட்டு. ஓகே, இதோட பரிணாமம் கொஞ்சம் பெருசு. ஓகே, அந்த மின் பணம்னு பேசக்கூடிய பணத்துக்கு எவல்யூஷன் கொஞ்சம் பெருசு. அது என்னன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியால மின் பணம்னு பேசும்போது இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, இதுல சிலது அங்கீகரிக்கப்பட்டது. ஓகே, புரியுதா? சிலது இல்ல, பலது அங்கீகரிக்கப்பட்டது. ஓகே, பரிணாமம் பேசும்போது இன்னைக்கு இருக்கிற டே டு டே லைஃப் வரைக்கும் வரும்போது ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ், ஓகே, ஒரு சில மின் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்படாததும் உண்டு. சொல்றது புரியுதா? there are certain transactions which has been authorized. Okay, there are certain unauthorized transactions also. Okay, so அதோட evolution இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரியா? சோ அனைத்து மின் பரிவர்த்தனைகள் மின் பணத்துக்கான எடுத்துக்காட்டுன்னு பேசும்போது ஃபர்ஸ்ட் authorized transaction என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, அங்கீகரிக்கப்பட்ட மின் பரிவர்த்தனைகள். ஓகே, authorized online transactionsல first comes interbank transfer system. ஓகே, interbank transfer system வங்கிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய பண பரிவர்த்தனை தளங்கள். ஓகே, இன்டர்பேங்க் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் வங்கிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய பண பரிவர்த்தனைகள். சரியா? ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேங்கே உருவாக்கின பிளாட்ஃபார்ம்ஸ். அந்த பிளாட்ஃபார்முக்கு பேர் இன்டர்பேங்க் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது புரியுதா? இன்னைக்கு இருக்கிற யூபிஐ டிரான்சாக்ஷன் பத்தி நான் பேசல. ஓகே, ஒரு பேங்க் அக்கௌண்ட் இன்னொரு அதர் பேங்க் அக்கௌண்ட் நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த டூல் மூலமா தான் பண்ண முடியும். இந்த யூபிஐ எல்லாம் வரதுக்கு முன்னாடி சில ஸ்டாட்டிக்கான மெத்தட்ஸ் சிலது உண்டு. ஓகே, அந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? பேசுறது புரியுதா? ரைட். பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த யூபிஐ எல்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்து ஆதில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்குமே இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு இடையே பண பரிவர்த்தனை செய்வதற்கு வங்கிகளே உருவாக்கிய பிளாட்ஃபார்ம். ஓகே, நெஃப்ட். ஓகே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரணும். நெஃப்ட் டிரான்சாக்ஷன் தெரியுமா தெரியாதா? கேள்விப்பட்டது இல்லையா? எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டது இல்ல? மை குட்னஸ், குட், ரைட். ஓகே, ஊறி போயிட்டீங்க யூபிஐல, வேற ஒண்ணும் இல்ல. சரியா? ஓகே, நெஃப்ட் ஆக்சுவலி இன்டர்பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் ஆதில இருந்து இருக்குது, இன்னைக்கும் இருக்கு, என்னைக்குமே இருக்கும். அப்படி அடிப்படை. சரியா? என்னைக்குமே இது மாறாதுன்ற அளவுக்கு ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய இன்டர்பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பிளாட்ஃபார்ம்ஸ் இது. நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் அண்ட் ஐஎம்பிஎஸ். ஓகே, சோ மூணு இன்டர்பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் பேங்க் உருவாக்கி கொடுத்திருப்பாங்க. சரியா? நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ். ஓகே, இதுல நெஃப்ட் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா நெஃப்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், தேசிய மின்னணு பண பரிவர்த்தனை. சரியா? நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், தேசிய மின்னணு பண பரிவர்த்தனை. அடுத்து ஆர்டிஜிஎஸ், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், நிகழ்நேர பெருந்திரள் மாற்றம். நிகழ்நேர பெருந்திரள் மாற்றம், ஆர்டிஜிஎஸ். ஓகே, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், நிகழ்நேர பெருந்திரள் மாற்றம். ஐஎம்பிஎஸ், இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ். இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ், உடனடி செலுத்து சேவை. இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ், உடனடி செலுத்து சேவை. சரியா? சோ இது ஒரு பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேங்கே உருவாக்கின பிளாட்ஃபார்ம்ஸ் which is very safe and secure platform னு வெச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப பாதுகாப்பான பண பரிவர்த்தனைக்கான தளங்கள்ல பேங்கே உருவாக்குனது. இதுல நெஃப்ட் பாத்தீங்க அப்படினா IMPS அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் லேட்டர் பீரியட்ல சேர்க்கப்பட்டது. ஓகே, ஆரம்பத்துல ரெண்டே மட்டும் தான் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ். ஓகே, இப்போ நெஃப்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படினா நெஃப்ட்ல வந்து நீங்க பண பரிவர்த்தனை செய்வதற்கு எந்த விதமான லிமிட்ஸும் கிடையாது. எந்த லிமிட்ஸ்னா லோவர் ரெமிட்டன்ஸ் லிமிட்டும் கிடையாது, அப்பர் ரெமிட்டன்ஸ் லிமிட்டும் கிடையாது. which means நீங்க ₹1 கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பேசுறது புரியுதா? ரைட்? புரியுதா புரியலையா? அதே மாதிரி கோடி ரூபாய் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, சோ அந்த வரையின்ற லிமிட்டே கிடையாது. ஓகே, குறைஞ்சபட்ச எல்லையும் கிடையாது, மேக்ஸிமம் லிமிட்டும் கிடையாது. எவ்வளவு வேணா பணம் எதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? நெஃப்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்ப நெஃப்ட்க்கு ரெமிட்டன்ஸ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. கான்செப்ட் புரியுதா? ரைட்? சோ குறைஞ்சபட்ச எல்லை, பெரிய அதிகபட்ச எல்லை அப்படிங்கிற மாதிரி பரிவர்த்தனைக்கு நெஃப்ட்ல எந்த விதமான எல்லையும் கிடையாது. ஓகே, இப்போ நெஃப்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் ஆர் டிராபேக்ஸ் அப்படின்னு பேசுனீங்கன்னா டிராபேக்ஸ் சொல்ல முடியாது. நெஃப்ட் பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் ஒரு உங்களுடைய செலுத்துபவர் பெறுநர் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்க நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் உங்களுடைய பெறுநருக்கு உடனடியா சென்றடையும். ஓகே, உடனடியா will get the money. if in case there is a delay, சரியா, பணம் போகல, டிலே ஆகுது அப்படின்னா நெஃப்டோட மேக்ஸிமம் டைம் டிலே will be 2 hours. ஓகே, 2 மணி நேரம் காலதாமதம் ஏற்படலாம் அதிகபட்சம். நான் பேசுறது புரியுதா? உடனடியா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்படி நடக்காம லாக் ஆகுது அப்படின்னா நெஃப்ட் கிளியரன்ஸ் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேங்க் செய்யும். ஓகே, அப்படி 2 hours அப்படி மேக்ஸிமம் டிலே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 மணி நேரம் டிலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சொல்றது புரியுதா? every 2 hours you will have your neft clearance in the bank. ஓகே, காலைல 8 மணிக்கு ஆரம்பிப்பான். ஓகே, 8 10 12 2 4 6 8. ஓகே, 8 to 8. சரியா? புரியுதா? சோ 2 hours once neft clearance bankல இருக்கும். சோ அதிகபட்சம் காலதாமதம் நீங்க எதிர்பார்க்கிறது 2 மணி நேரம் எதிர்பார்க்கலாம். உடனடியா பணம் வரும். அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 2 மணி நேரம் காலதாமதம் இருக்கும். ஓகே, அதர் ப்ராப்ளம்ஸ் வித் நெஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ்னா இட் வில் வர்க் ஒன்லி ஆன் பேங்க் வர்க்கிங் டேஸ். அது புரிஞ்சுக்கணும். ஓகே, நெஃப்ட் பரிவர்த்தனை செய்யணும் அப்படின்னா வங்கி செயல்படக்கூடிய தினங்கள்ல மட்டும் தான் நெஃப்ட் பரிவர்த்தனை வர்க் ஆகும். சரியா? சோ இட் நாட் வர்க் வித் யுவர் சண்டேஸ், கவர்மெண்ட் ஹாலிடேஸ் பிளஸ் யுவர் செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டே. ஓகே, இரண்டாவது நான்காவது சனிக்கிழமை வேலை பார்க்காது, ஞாயிற்றுக்கிழமைகள்ல வேலை செய்யாது, சிமிலர்லி அரசு விடுமுறை நாட்கள்ல வேலை பார்க்காது. புரிஞ்சுதா? இது அதோட டிராபேக். ஓகே, இப்போ ஆர்டிஜிஎஸ் வந்தீங்க அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் வந்து the transaction happens in the real time. சொல்றது புரியுதா? நெஃப்ட் மாதிரி அந்த 2 மணி நேரம் காலதாமதம்லாம் இதுல இருக்காது.
ஆர்டிஜிஎஸ்ல இருக்காது. நீங்க இந்த கணம் பரிவர்த்தனை செய்றீங்க அப்படின்னா அடுத்த கணம் உங்களுடைய பெறுநருக்கு பணம் சென்றடையும். ஓகே, சோ ஆர்டிஜிஎஸ் வர்க்ஸ் இன் தி பேங்க் வர்க்கிங் ஹவர்ஸ். ஓகே, வங்கி வேலை செய்யக்கூடிய நேரங்கள்ல தான் ஆர்டிஜிஎஸ் செயல்படும். சரியா, நெஃப்ட் வங்கி வேலை செய்யற நேரம் கிடையாது. 8 to 8 நம்ம பேசுறது புரியுதா? பேங்க் வர்க்கிங் ஹவர்ஸ்னா காலைல 10 ல இருந்து ஈவினிங் 3:30. சோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு வர்க் வித் நெஃப்ட். ஓகே, நெஃப்ட் வந்து பேங்க் வர்க்கிங் டேஸா இருக்கணும். ரியல் டைம் கிராஸ் செட்டில்மென்ட் ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா பேங்க் வர்க்கிங் ஹவர்ஸா இருக்கணும். பேசுறது புரிஞ்சுதா? அப்ப இதுவுமே எனக்கு சனிக்கிழமை, இரண்டாவது நான்காவது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அரசு விடுமுறை நாட்கள் எதுவும் செயல்படாது. ஆர்டிஜிஎஸ் ஒர்க் பண்ணாது. ஆர்டிஜிஎஸ் இஸ் மோர் எஃபிஷியன்ட். ஓகே, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா நீங்க ட்ரான்சாக்ட் பண்றதுக்கான ஒரு எஃபிஷியன்ட் டூல் எது அப்படின்னா ஆர்டிஜிஎஸ். ஆர்டிஜிஎஸ் ஓட லிமிடேஷன்ஸ் பேசுனீங்க அப்படின்னா ஆர்டிஜிஎஸ்க்கு மினிமம் ரெமிட்டன்ஸ் லிமிட் உண்டு. மேக்ஸிமம் எவ்வளவு வேணா பண பரிவர்த்தனை செய்யலாம். ஆனா குறைஞ்சபட்சம் ஆர்டிஜிஎஸ் நீங்க பண பரிவர்த்தனை செய்யணும் அப்படின்னா அதுக்கான எல்லை 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல பண பரிவர்த்தனை செய்யறதா இருந்தா இந்த டூல் யூஸ் பண்ணலாம். ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெஃப்ட்க்கு இந்த மினிமம் ரெமிட்டன்ஸ் கிடையாது. பேசுறது புரியுதா? நெஃப்ட்ல ஒரு ரூபா கூட பரிவர்த்தனை செய்யலாம். ஓகே, ஆனா ஆர்டிஜிஎஸ் பல்க் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இது புரியுதா? சோ அப்ப குறைஞ்சபட்ச பரிவர்த்தனைக்கு 2 லட்சம் ரூபாய் தேவை. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல பரிவர்த்தனை செய்யறதா இருந்தா ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, புரியுதா? இந்த நெஃப்ட் ட்ரான்சாக்ஷனுக்கும் ஆர்டிஜிஎஸ் ட்ரான்சாக்ஷனுக்கும் ஒவ்வொரு பேங்க்கும் கட்டணம் பிடிக்கும். இது புரியுதா? கிளியர்? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ண மாட்டாங்க. சோ கட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு ட்ரான்சாக்ட் பண்றீங்கறத பொறுத்து ஒரு சார்ஜஸ் இருக்கும். ஓகே, சோ இது வந்து உங்களுடைய நெஃப்ட் அண்ட் ஆர்டிஜிஎஸ், பட் இட்ஸ் வெரி சேஃப். ஓகே, உங்க பணத்துக்கு எந்த இடர்பாடும் இருக்காது, பணம் முடங்காது, பணத்துக்கு பிரச்சனை வராது. ஓகே, ரொம்ப சேஃபான பிளாட்ஃபார்ம். இப்போ இதே வந்து நீங்க ஐஎம்பிஎஸ் வந்தீங்க அப்படின்னா ஐஎம்பிஎஸ் ஏன் லேட்டா கொண்டு வந்தாங்கன்றது காரணம் நெஃப்ட்லயும் ஆர்டிஜிஎஸ்லயும் அந்த பெரிய டிராபேக். ஓகே, வங்கி வேலை செய்யற தினங்கள்ல மட்டும் தான் அந்த பரிவர்த்தனை ஒர்க் ஆகும். ஓகே, அப்ப வங்கி இல்லாத நேரங்கள்ல நாங்க என்ன செய்யறது, அவசரம்னா இப்படி பரிவர்த்தனை செய்யறது அப்படின்னு கேட்க பேங்க்ஸ் டெவலப் பண்ணி கொடுத்த அடுத்த பிளாட்ஃபார்முக்கு பேர் IMPS. ஓகே, இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ் which works 24/7 365 days. புரியுதா? 365 நாட்கள் எந்நேரமும் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய செலுத்து சேவை எது அப்படின்னா IMPS. சரியா? ஐஎம்பிஎஸ்லயும் இந்த ரெமிட்டன்ஸ் லிமிட்லாம் பெருசா கிடையாது. ஓகே, பட் ஒரு பேங்க்கு இது வித்தியாசப்படும். சரியா? இன் ஜெனரல் ஐஎம்பிஎஸ்க்கு பெருசா ரெமிட்டன்ஸ் லிமிட் கிடையாது. அண்ட் ப்ராப்ளம் ஹியர் இஸ் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு வந்து ஐஎம்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பரிவர்த்தனை எந்நேரம் வேணா செய்யலாம். நைட் 1 மணி கூட செய்யலாமா அப்படின்னா செய்ய முடியும். ஓகே, 24/7 ஒர்க் ஆகும். பட் தி பாயிண்ட் இஸ் நீங்க யாருடன் பரிவர்த்தனை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, ஓகே, யாருக்கு பணம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள உங்களோட பெனிஃபிஷியரி லிஸ்ட்ல சேர்த்து வைக்க வேண்டியது கட்டாயம். நான் பேசுறது புரியுதா? நீங்க இந்த ட்ரான்சாக்ஷன் ஒரு தடவை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பயனாளர் பட்டியல்ல அவங்களோட பெயர், அவங்களோட வங்கி கணக்கு, அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே ஆட் ஆயிருக்கும். பேசுறது புரியுதா? இதை நீங்க ஆட் பண்ணி வச்சிருந்து அன்னவருக்கு இரவு நள்ளிரவு 1 மணி கூட நீங்க என்ன செய்யலாம், பரிவர்த்தனை செய்யலாம். ஆனா நைட் 1 மணிக்கு தான் அவங்க பெனிஃபிஷியரி லிஸ்ட்ல ஆட் பண்ணணும்னு போய் டைப் பண்ணீங்க அப்படின்னா இட் will not work. நான் பேசுறது புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு வழக்கமா பண பரிவர்த்தனை செய்வேன். யார் மை ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா உங்க 10 பேரோட வங்கி கணக்கு, உங்களோட தகவல் எல்லாத்தையும் நான் என்னோட பயனாளர் பட்டியல்ல ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கணும். அப்படி சேர்த்து வச்சிருந்தா உங்க எல்லாரோடையும் நான் என்ன பண்ணலாம், 24 மணி நேரம் 360 நாள் எப்போ வேணா பண பரிவர்த்தனை செய்யலாம். ஓகே, ஆனா உங்களோட பயனாளர் லிஸ்ட்க்கான டேட்டாஸையே நான் என் பேங்கோட நைட் 1 மணிக்கு தான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா that will not work. நான் பேசுறது புரியுதா? பெனிஃபிஷியரி லிஸ்ட் பேங்க் ஒர்க் பண்ணும்போது ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அண்ட் இந்த அடிஷனுக்கு it will hardly take 1 hour. நான் பேசுறது புரியுதா? உங்களுடைய வங்கி தரவுகளை என் வங்கியோட இணைக்கிறதுக்கு வங்கி செயல்படணும். ஓகே, பேங்க் வர்க்கிங்ல இருக்கணும். பேங்க் வர்க்கிங்ல இருந்தா it will take 1 hour to add your beneficiary list. விளங்குச்சா? புரிஞ்சுதா? இதெல்லாம் பண்ணி வச்சீங்க அப்படின்னா IMPS லிஸ்ட்ல பெனிஃபிஷியரி லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கு எந்நேரம் வேணாலும் பண பரிவர்த்தனை செய்யலாம் அப்படிங்கிறது பேங்க் டெவலப் பண்ண அந்த பிளாட்ஃபார்ம் IMPS னு சொல்லுவாங்க. ஓகே, புரியுதா? சோ இது பேசிக்கா வந்து இப்போ இந்த தலைமுறைக்கு தெரியாம இருப்பதற்கான காரணம் ஈஸியா ஒரு ஃபோன் நம்பர் போட்டோனே என்னால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு யூபிஐ டெவலப் பண்ணதுனால. ஓகே, ஆனா யூபிஐல நீங்க பண்ண முடியாத நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். ஓகே, யூபிஐக்கு பெர் டே லிமிட் இருக்குல்ல, கரெக்ட்டா இல்லையா? ஓகே, நீங்க நினைக்கிற அளவுக்கு பண பரிவர்த்தனை அதை செய்ய முடியாது. சரியா? அப்ப எனக்கு பெரிய அளவு டீடைலா பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும், ரொம்ப சேஃபா பண்ணனும் அப்படினா அதுக்கான பிளாட்ஃபார்ம் இதுதான், இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் தான். ஓகே, IMPS, RTGS and your NEFT. ஓகே, விளங்குச்சா? இதுல ஒண்ணே ஒண்ணுக்கு மட்டும் தான் மினிமம் ரெமிட்டன்ஸ் லிமிட் உண்டு. எதுக்கு? RTGS க்கு which is 2 lakhs and above. ஓகே, 2 லட்சம் ரூபாய்க்கு மேல. So this is your authorized bank transaction area. சரியா? இதுக்கு அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட வங்கி பரிவர்த்தனை, இது அடித்தளமா கொண்ட உங்க நெட் பேங்கிங் சர்வீசஸ். ஓகே, அதுக்கு அடுத்து உங்களுடைய UPI. சரியா? UPI stands for அதெல்லாம் தெரியாது மேம், எங்களுக்கு கூகுள் பே தான் தெரியும். அப்படிதானே? யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஒருங்கிணைக்கப்பட்ட செலுத்து ஊடகம். ஓகே, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், ஒருங்கிணைக்கப்பட்ட செலுத்து ஊடகம், UPI. சரியா? இது என்ன அப்படின்னா உங்களுடைய தொலைபேசி எண். ஓகே, சோ உங்களுடைய ஃபோன் நம்பர் which is linked with the banks. ஓகே, சோ உங்க தொலைபேசி எண், அலைபேசி எண் எது வந்து உங்களுடைய வங்கி கணக்கோட இணைக்கப்பட்டிருக்கோ அந்த எண்ணோட இணைக்கப்பட்டுள்ள அனைத்து வங்கிகளின் டேட்டாஸையும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இணைக்கிறதுக்கான ஊடகத்துக்கு பேர் தான் UPI. இது புரிஞ்சுதா? ரைட்? சோ எப்படி வர்க் ஆகும் அப்படின்னா உங்க நம்பர் எந்தெந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல லிங்க் ஆயிருக்கோ அதுக்கான எல்லா டேட்டாஸையும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல லிங்க் பண்ண போறோம். இது புரிஞ்சுதா? சோ this is UPI. இந்த பிளாட்ஃபார்மை யார் டெவலப் பண்ணான்னு தெரியுமா? இந்த பிளாட்ஃபார்மை வச்சு செயல்படக்கூடிய செயலிகள் தான் இன்னைக்கு நீங்க பெருசா யூஸ் பண்ற ஃபோன் பேல, பேடிஎம், உங்க கூகுள் பே இதெல்லாம் எதை யூஸ் பண்ணுது? UPI பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுது. ஓகே, UPIன்ற பிளாட்ஃபார்மை உருவாக்கி தந்தது யார்? எனி ஐடியா? So UPI platform develop பண்ணது நம்ம அரசாங்கம். சரியா? இந்தியன் கவர்மெண்ட். It is called as NPCI, National Payment Corporation of India. National Payment Corporation of India. இந்த நிறுவனம் தான் UPI platform develop பண்ணுச்சு. ஓகே, ஒருங்கிணைந்த செலுத்து ஊடகம் அப்படிங்கிற இந்த ஊடகம் பிளஸ் இந்த UPI பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஆப் செயலி அப்படிங்கறதை அவன் தான் டெவலப் பண்ணான். அந்த ஆப் பேரு BIM, the so called official app for UPI transactions. எத்தனை பேர்ட்ட இருக்குது? ஒன்னு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது மேம். அப்படியா? நோ திஸ்? எத்தனை பேருக்கு தெரியாது? மத்தவங்க கிட்ட இந்த ஆப் இருக்கா? ஆப் இல்ல மேம், ஆனா தெரியும். அப்படியா? ஓகே, PHI இதுதான் அஃபிஷியல் ஆப். கூகுள் பே, ஃபோன் பே எல்லாம் கிடையாது. ஓகே, இதுதான் அஃபிஷியல் ஆப். ஆப் பேரு பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. ஓகே, BIM, பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. சரியா? புரியுதா? இது அங்கீகரிக்கப்பட்ட செயலி. ஓகே, நீங்க டேட்டாஸ் கொடுக்குறீங்க தெரியுமா? கூகுள் பே, தட் இஸ் a private platform. சொல்றது புரியுதா? தனியார் செயலி எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுது? UPI அடிப்படையாக கொண்டு செயல்படுது. ஓகே, தட் இஸ் a private app. அந்த private appல நீங்க கொடுக்கக்கூடிய எந்த ஒரு டேட்டாஸுக்கும் பிரைவசி அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ.
சொல்றது புரியுதா? எதன் அடிப்படையில நம்பி உங்க டேட்டாஸ் அங்க கொடுக்குறீங்கன்றது $1 million question mark. ஒன்னு சரியா? புரிஞ்சுதா? புரியலையா? அபிஷியல் ஆப் இதுதான். ஓகே, சேஃப் அண்ட் செக்யூர். இப்போ நீங்க வந்து நார்மலா கூகுள் பேலியோ இல்ல ஃபோன் பேலியோ ட்ரான்சாக்ட் பண்றீங்க, உங்களுடைய பணம் டிடக்ட் ஆயிடுச்சு, பட் ரெசிபியன்ட்க்கு பணம் போகல அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும் இல்லையா? ரைட்? இது வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ரேரா நடக்குதுன்றது ஒன்று. பட் இன் கேஸ் நடந்தது அப்படின்னா, ஒரு பெரிய அமௌண்ட் நீங்க ட்ரான்சாக்ட் பண்ணிருக்கீங்க, உங்க அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு, பட் உங்க பெனிஃபிஷியரிக்கு அது கிரெடிட் ஆகல அப்படிங்கும்போது இட் இஸ் ஸ்டில் என்ன சொல்றது, இட் இஸ் சஃபிங். ஓகே, திருப்பி வந்து எனக்கு பஃபர் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கும்போது ஒரு பயம் வரும்ல, வருமா வராதா? ரைட்? யார்கிட்ட போய் கேட்பீங்க? பேங்க்ல போய் கேட்டீங்க, தயவு செஞ்சு கேட்றாதீங்க. ஓகே, அப்படி ஏதாவது கேட்ட அனுபவம் இருந்தது அப்படின்னா ஐம் சாரி, நம்மள திட்டத்துக்கு பொறுப்பெடுத்து வந்த மாதிரி திட்டுவாங்க. சரியா? புரிஞ்சா? ரீஃபண்ட் ஆகும் கொடுப்பாங்க. ஓகே, இஃப் இன் கேஸ் வரல அப்படினாலோ நீங்க யார் கேள்வி கேட்க முடியாது, பேங்க் கேள்வி கேட்க முடியாது. கேட்டீங்கன்னா ஒரு பதில் கொடுப்பான், நானா உன்னை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னேன், துவாய். ஓகே, உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் ஆத்தென்டிகேட் பண்ண பிளாட்ஃபார்ம் நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ், இது கஷ்டமா இருக்கு, பேங்க் டீடைல்ஸும் ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு, இல்ல அதுல சார்ஜ் பண்றாங்க, எனக்கு தேவையில்லாம சார்ஜ் விழுதுன்னு நினைச்சீங்கன்னா, அப்ப அடுத்த கேள்வி எனக்கு யூபிஐ ஈஸியா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அதே யூபிஐ ஒவ்வொரு வங்கியும் அவனோட அங்கீகரிக்கப்பட்ட செயலின்னு ஒன்று வச்சிருப்பான் இல்லையா? கரெக்டா இல்லையா? ஒரு பேங்க்கும் அவனுக்கே ஒரு ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்ல யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கான பிளாட்ஃபார்ம் பிம் யூபிஐ தான் போட்டுருப்பான். எடுத்து பாருங்க வேணா உங்க சொந்த பேங்க்ல. ஓகே, பேங்கோட அஃபிஷியல் ஆப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்போட யூபிஐ டிரான்சாக்ஷன் எந்த பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கும்? பிம் யூபிஐல தான் இருக்கும். இது புரிஞ்சுதா? பிம் தனியா ஒரு ஆப் இருக்கு. உங்களோட எல்லா பேங்கோட ஆத்தென்டிகேட்டட் யூபிஐ டிரான்சாக்ஷன் யாரை வச்சு தான் செய்வாங்க? பிம் யூபிஐ வச்சு தான் செய்வாங்க. இது புரிஞ்சுதா? நீங்க அதுல டிரான்சாக்ட் பண்ணி அதுலயும் அதே ஃபோன் நம்பர் லிங்கிங் தான். ஃபோன் நம்பர் போட்டீங்கன்னா பணம் அனுப்பலாம். ஓகே, அதை ஏன் ஃபோன் பேலையும் கூகுள் பேலையும் பண்றீங்கன்றது அவன் கேள்வி. இது புரிஞ்சுதா? புரியுதா? ரைட்? நீங்க அதே டிரான்சாக்ஷன் வித் ஆல் கேஷ்பேக் பெனிஃபிட்ஸ் எங்க பண்ணலாம்? அஃபிஷியல் ஆப்ல பண்ணலாம். ஓகே, இதை விட்டு பிரைவேட் பிளாட்ஃபார்ம் போறது அவனோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, பட் தி பாயிண்ட் இஸ் ரிஸ்க் ஓரியன்டட். ஓகே, இங்க உங்களுக்கு பணம் முடங்குச்சு அப்படின்னா அந்த பேங்க் இஸ் ஆன்சரபிள். ஓகேவா? அது எத்தனை நாளா இருந்தாலும் பேங்க் இஸ் ஆன்சரபிள். ஓகே, அண்ட் பணம் எனக்கு கிடைக்கல, ஓகே, எனக்கு பணம் லாஸ் ஆயிடுச்சு, இல்ல பணம் வந்து இட் இஸ் பீன் என்கிரிப்டட் எங்க மாட்டிக்கிச்சு அப்படினா கூட 364 டேஸ் ஃபண்டிங், ரீஃபண்டிங் அப்படிங்கிறது என்ஷூர்ட் வித் பிம். சரியா? புரியுதா? ஆப் ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும் நான் சொல்ல மாட்டேன், நான் பேசுறது புரியுதா? இந்த செயலியை இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துனீங்க அப்படின்னா 3 நாளைக்கு ஒரு ஹேங் ஆகும். பேசுறது புரியுதா? அதுக்கே ஒரு பிரச்சனைகள் இருக்கு, இல்லன்னா சொல்ல மாட்டேன். ஓகே, ஆனா பண பரிவர்த்தனைக்கான சேஃப்டி, பிரைவசி இஷ்யூஸ் எதுவுமே இல்லாத இடம் எது அப்படினா இதுதான். இது புரியுதா? இது அண்டர்ஸ்டுட்? இது அங்கீகரிக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்குனது, யூபிஐ இன்டர்ஃபேஸ் உருவாக்குனது, பிளஸ் உங்களோட கார்டுல ரூபேன்னு ஒன்று போட்டுருக்காங்களா, இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்குனது என்பிசிஐ தான். இது புரிஞ்சுதா? ரைட்? சோ மாஸ்டர் விசா, மாஸ்டர் கார்டுக்குலாம் மாற்ற ரூபேன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்திருக்குல்ல கார்டுல, அதை டெவலப் பண்ணது அவன் தான். ஓகே, என்பிசிஐ. புரிஞ்சுதா? இஸ் அண்டர்ஸ்டுட்? இப்போ இந்தியாவுடைய அத்தரைஸ்டு இ மணி டிரான்சாக்ஷன், ஓகே, மின் பண பரிவர்த்தனை அங்கீகரிக்கப்பட்ட பணம்னா இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம், அதை பேஸா கொண்ட நெட் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ், ஓகே, பிளஸ் யுவர் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ், இதெல்லாம் இந்தியால அத்தரைஸ்ட், ஓகே, அங்கீகரிக்கப்பட்டது. இதோட அடுத்த கட்ட பரிணாமம், the next evolution அப்படின்னு போனீங்க அப்படின்னா, next evolution வந்து we move on to digital payments, okay, digital currency அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? virtual money. ஓகே, சோ இது அடுத்த கட்ட பரிணாமம். ஓகே, இதுவும் மின் பணம் தான். இந்த இடத்துல உங்களால பணத்தை தொட்டு பார்க்க முடியாது. ஓகே, பட் இது வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் which is risk oriented, risk இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, சோ இந்த அடுத்த எவல்யூஷனுக்கு பேர் virtual currency or virtual money. ஓகே, சரியா? மின் பணம் ரைட்டா வர்ச்சுவலா இருக்கும். இங்க பணம் அப்படிங்கிறது உங்களால தொட்டு உணர முடியாது. இந்த வர்ச்சுவல் மணியை ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். ஓகே, ஒன்னு டிஜிட்டல் கரன்சி, ஓகே, இன்னொன்னு வந்து இட் இஸ் யுவர் கிரிப்டோஸ். ஓகே, டிஜிட்டல் கரன்சி அண்ட் கிரிப்டோ கரன்சி. சரியா? வர்ச்சுவல் மணி அப்படிங்கிறது அடுத்த கட்ட பரிணாமம். அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சிலது பேசணுமா? என்னென்ன? உங்களோட இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம், வங்கியிலிருந்து வங்கிகளுக்கு பண பரிவர்த்தனை செய்வதற்கு வங்கிகளே உருவாக்கிய தளங்கள். ஓகே, அதை பேஸா கொண்ட நெட் பேங்கிங் டிரான்சாக்ஷன் பிளஸ் யுவர் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ், இதெல்லாம் இந்தியால அங்கீகரிக்கப்பட்ட மின் பண பரிவர்த்தனைகள். ஓகேவா? இதோட அடுத்த கட்ட பரிணாமம் விர்ச்சுவல் மணி. இந்த ரெண்டு கேட்டகரிக்கு பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து டிஜிட்டல் கரன்சி, ஓகே, இன்னொன்னு கிரிப்டோ கரன்சி. முதல்ல நான் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? ரைட்? கிரிப்டோ மார்க்கெட் அப்படிங்கறதோட எவல்யூஷன், இது முதல்ல இந்தியால அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அன்அத்தரைஸ்ட். ஓகே, இது அங்கீகரிக்கப்படாத மின் பரிவர்த்தனைன்னு வச்சுக்கோங்க. சரியா? இதை இன்னும் இந்தியால என்ன பண்ணல, ரெகக்னைஸ் பண்ணல. இந்தியான்னு இல்ல, உலகத்துல இருக்க 193 அங்கீகரிக்கப்பட்ட நாடுல எந்த நாடுமே இந்த பணத்தை அங்கீகரிக்கல. இது புரிஞ்சுதா? with the exception of one nation. ஓகே, ஒரே ஒரு நாடை தவிர்த்து உலகத்துல இருக்க மீதி rest of the any country has not accepted what is called as, is not authorized what is called as your cryptocurrency. ஓகே, கிரிப்டோஸ் உலகத்துல எந்த நாடுமே ஏத்துக்கல, எந்த நாடும் இதை அங்கீகரிக்கல. ஓகே, ஒரு நாட்டை தவிர. அந்த ஒரு நாடு எந்த நாடு கிரிப்டோ பணத்தை அங்கீகரிச்சிருக்குன்னு கேட்டாங்கன்னா the answer is El Salvador. ஓகே, El Salvador, the only nation in the world which has accepted or authorized your crypto money or cryptocurrency. சரியா? கிரிப்டோஸ் அங்கீகரிச்ச உலகத்துல முதல் தேசம் அதுதான். ஓகே, இப்ப இருக்கிற வரைக்கும் ஒரே தேசமும் அதுதான், El Salvador. ஓகே, புரியுதா? அவன் அதை லீகல் டெண்டரா அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரியா? மீதி இருக்க எந்த நாடுமே அக்செப்ட் பண்ணல, இந்தியா உட்பட. ஓகே, அப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஏற்கப்படாத ஒரு பரிவர்த்தனை. ஓகே, அங்கீகரிக்கப்படாத ஒரு பரிவர்த்தனை. சரியா? கிரிப்டோஸோட டேட்டாஸ் என்ன, டீடைல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கிரிப்டோஸ் சொல்லக்கூடிய மின் பணம், சும்மா நம்ம புரிதலுக்கு இப்போ ஒரு பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிப்டோஸோட எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் BTC பிட்காயின் வச்சுக்கோ. ஓகே, இப்போ இந்த காயின், இந்த பணத்தோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி இருக்கும்னு ஒரு இமேஜை உங்க கம்ப்யூட்டர் மானிட்டர்லயோ இல்ல உங்க போன் ஸ்கிரீன்லயோ பார்க்கலாம். பேசுறது புரிஞ்சுதா? ரைட்? இதுதான் பணத்தோட டிசைன் வெளியிடுவாங்க. ஓகேவா? இது BTCயோட ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்படின்ற மாதிரி வெளியிடுவாங்க. அந்த பாயிண்ட் இஸ், வழக்கமா பணம்னு பேசக்கூடிய இந்த கரன்சியோ இல்ல காயின்ஸையோ, ஓகே, யார் வெளியிடணும் அப்படின்னா, இன் ஜெனரல் மணி ஹேஸ் டு பி ரிலீஸ்ட் ஆர் இஷ்யூட் பை டூ அத்தாரிட்டி, ஒன்னு தி கவர்மெண்ட் ஆர் தி சென்ட்ரல் பேங்க். அப்படிதானே? எஸ் ஆர் நோ? பொதுவா எந்த நாடா இருந்தாலும் பணம்னு ஒண்ணு அங்கீகரிக்கப்பட்ட பணமா இருந்தா அந்த பணத்தை வெளியிடுவது யாரா இருக்கணும் அப்படின்னா, ஒன்னு ஒரு அரசாங்கமா இருக்கணும், இல்லையே ஒரு மத்திய வங்கியா இருக்கணும். இது புரிஞ்சுதா? when you come to கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் issuer is unknown. ஓகே, யார் இதை வெளியிடுறா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, இட் இஸ் unknown in the sense it is a private who's unknown. ஓகே, ஐடென்டிட்டி தெரியாத ஒரு தனியார். இது புரிஞ்சுதா? அப்ப உலகத்துல எந்த அரசாங்கமும் உலகத்துல எந்த மத்திய வங்கியும் எதை வெளியிட மாட்டான்,
கிரிப்டோ கரன்சி வெளியிட மாட்டான். இது புரிஞ்சுதா? So no government in the world or no central bank in the world has issued what is called as cryptocurrency. Okay, so cryptocurrency உலகில் எந்த மத்திய வங்கியும் வெளியிடாது, எந்த அரசாங்கமும் வெளியிடாது. இது புரிஞ்சுதா? இஷ்யூவர் யாருன்னு கேட்டாங்கன்னா an unknown private, ஐடென்டிட்டி தெரியாத ஒரு தனிநபர். சரியா? புரிஞ்சா? ஒண்ணு. இப்போ ஈஸ்வர் யாருன்னு தெரியாது. வழக்கமா ஈஸ்வர் யாரா இருக்கணும்? either the government or the central bank. இப்போ அரசாங்கமோ இல்ல மத்திய வங்கியோ பணம்னு ஒன்று வெளியிடுறான் அப்படின்னா அவனால அந்த பணத்துக்கு தனிப்பட்ட மதிப்பு வழங்க முடியும். நான் பேசுறது புரிஞ்சுதா? இப்போ ஒரு சென்ட்ரல் பேங்க் ஒரு பணம் வெளியிடுறான் அப்படின்னா இந்த பணத்துக்கு ஒரு வேல்யூ யார் ப்ரொவைட் பண்ணலாம்? சென்ட்ரல் பேங்க் கொடுக்கலாம். இல்ல கவர்மெண்ட் வெளியிடுறான் அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே, மதிப்புன்னு ஒன்று தனிப்பட்ட முறையில் உங்களோட இஷ்யூவன்ஸ் வந்து it is done by the government or the central bank. ஓகே, மத்திய வங்கியோ இல்ல ஒரு அரசாங்கம் பணம்னு ஒன்று வெளியிடுறான் அப்படின்னா அந்த பணத்துக்கு என்ன கொடுக்கலாம்? இண்டிவிஜுவல் வேல்யூன்னு ஒன்று கொடுக்கலாம். இப்போ நம்ம புரிதலுக்கு இப்போ நமக்கான காயின்ஸ் ஆர் த கரன்சி. ஓகே, இஷ்யூவன்ஸ் அத்தாரிட்டி ஒன்னு அரசாங்கம், இன்னொன்னு ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்க். ஓகே, இப்போ இதை இஷ்யூ பண்றது ஒன்னு அரசோ இல்ல மத்திய வங்கியாவோ இருக்கிறதுனால நம்ம பணத்துக்கான தனிப்பட்ட மதிப்பு ரூபாய் அப்படிங்கிற மதிப்பை அவங்களால கொடுக்க முடியும். சொல்றது புரிஞ்சுதா? புரியுதா? புரியலையா? இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு அரசாங்கம் மத்திய வங்கியும் இருக்குல்ல, அப்ப அவனுக்கு ஒரு பணம் இருக்குல்ல, அந்த பணத்துக்கு ஒரு மதிப்பு அவனால கொடுக்க முடியும். நான் பேசுறது புரியுதா? இப்போ யூஎஸ் டாலருக்கு ஒரு மதிப்பு, ஓகே, யூரோக்கு ஒரு மதிப்பு, எண்ணுக்கு ஒரு மதிப்பு, ஓகே, சிங்கப்பூர் டாலருக்கு ஒரு மதிப்பு, மலேசியன் ரிங்கெட்டுக்கு ஒரு மதிப்பு, குவைத்தி தினாருக்கு ஒரு மதிப்பு. நான் சொல்றது புரியுதா? அது அந்தந்த அரசாங்கம் அந்தந்த மத்திய வங்கி வெளியிடக்கூடிய பணம் அப்படிங்கும்போது அந்த பணத்துக்கு ஒரு யூனிக் வேல்யூவா அவங்களால இஷ்யூ பண்ண முடியும். கான்செப்ட் புரிஞ்சுதா? கிளியர்? கமிங் டு கிரிப்டோஸ், கிரிப்டோஸ் ஈஸ்வர் யார் கிடையாது, கவர்மெண்டோ சென்ட்ரல் பேங்கோ கிடையாது. அப்படிங்கறதுனால இந்த பணத்துக்கு அவங்களால தனிப்பட்ட மதிப்பு வழங்க முடியாது. இது புரிஞ்சுதா? now your cryptocurrencies will not have its unique value. ஓகே, இந்த பணத்துக்குன்னு தனிப்பட்ட மதிப்பு இருக்காது. இது புரிஞ்சுதா? ரைட்? அப்ப இஷ்யூவன்ஸ் யாருன்னு தெரியாது, இஷ்யூவர் அரசாங்கமோ மத்திய வங்கியோ இல்லன்ற அடிப்படையில இந்த பணத்துக்கு தனிப்பட்ட மதிப்பு என்ன பண்ண முடியாது, அவங்களால வழங்க முடியாது. ஓகே, அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பு ஒன்று கொடுக்க முடியாது. வேல்யூ இல்லாம ஒரு பணத்தை ஏன் வெளியிடணும்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? அப்ப இந்த பணத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா this money, okay, the so called cryptocurrency will have exchange rate with the world's recognized money. நான் பேசுறது புரியுதா? வெளியிடப்படக்கூடிய இந்த கிரிப்டோஸ்க்கு தனிப்பட்ட மதிப்பு இருக்காது. ஆனா உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிற பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்துக்கான மாற்று விகிதம் வழங்கப்படும். இது அண்டர்ஸ்டுட்? பிடிசிக்கு தனி வேல்யூ கிடையாது. ஓகே, ஆனா பிடிசிக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கொடுக்கலாம், யூஎஸ்டியோட மதிப்பு கொடுக்கலாம், என்னோட மதிப்பு கொடுக்கலாம். இது புரியுதா? எக்ஸ்சேஞ்ச் ரேட் ப்ரொவைட் பண்ணலாமே தவிர்த்து தனிப்பட்ட வேல்யூ அப்படிங்கிறது இந்த பணத்துக்கு கிடையாது. ஓகே, இப்போ ஒரு பிடிசி பாத்தீங்க அப்படின்னா இந்த நேரம் இந்தியன் ருபீஸ்ல கிட்டத்தட்ட 15 ல இருந்து 17 லட்சம் வரும். பேசுறது புரியுதா? ரைட்? இது ஃப்ளக்சுவேட் ஆகும். ஓகே, டிபெண்ட்ஸ் அபான் தி இன்வெஸ்ட்மென்ட், முதலீடுகளின் அடிப்படையில் இது பெரிய அளவு ஃப்ளக்சுவேட் ஆகும். ஓகே, ஒரு பிடிசிக்கு இந்திய ரூபாய் மதிப்பு 15 17 லட்சம் வரும். ஓகே, யூஎஸ்டி ஆனா 8500 ல இருந்து 9000 யூஎஸ்டி மதிப்பு வரும். சொல்றது புரியுதா? கிளியர்? என்னமா பிடிசினா பிட்காயின், கிரிப்டோ கரன்சில அது ஒரு பணம். இந்த மாதிரி 1008 பணம் இருக்கு கிரிப்டோஸ்ல. சரியா? பிட்காயின் பாசிபிளா தெரிஞ்சிருக்கும்னால பிடிசி எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே, புரியுதா? இப்ப இருக்கிற செய்திகள்ல வரக்கூடிய அதிக அளவு முதலீடுகள் இருக்கக்கூடிய ஒரு சந்தையா அது இருக்கு. சரியா? புரிஞ்சுதா? இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ரேஞ்ச். நம்ம பணத்துல 17 லட்சம் ரூபாய் மதிப்பு அந்த பணத்துக்கு ஒரு பணத்துக்கு வழங்கப்படுது அப்படிங்கும்போது இதை முதலீட்டாளர்கள் முதலீட்டு ஆயுதமா பார்ப்பாங்க. இதுல இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாச்சு அப்படின்னா 17 லட்சம் ஒரு வாரத்துல என்ன ஆகும்? 19 லட்சத்துக்கு கூட போகும். அப்ப வித்துறலாம். சொல்றது புரியுதா? இட்ஸ் லைக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, நீங்க ஒரு பங்குகள் வாங்கி பங்குகளோட மதிப்பு உயர்ந்தோனே அதை விக்கிறீங்க, பங்குகளோட மதிப்பு குறையும் போது அதை வாங்குவீங்க, அதிகமாகும் போது வித்துறீங்க. அந்த அடிப்படைக்கு உங்களோட கிரிப்டோஸையும் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பணம் மதிப்பு உயரும் போது அதை விற்பனை செய்யலாம். ஓகே, சோ இது ஒரு பெரிய சந்தை. கிரிப்டோ மார்க்கெட்ன்றது ரொம்ப பெரிய மார்க்கெட். ஓகே, ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் this is unauthorized. ஓகே, இது அங்கீகரிக்கப்படாத பணம். சரி, அங்கீகரிக்கப்படாத சந்தை. அந்த அடிப்படைக்கு உலகத்துல எந்த நாடுமே இந்த பணத்தை அக்செப்ட் பண்ணல. யாரை தவிர்த்து? எல் சால்வடாரை தவிர்த்து. கிரிப்டோ கரன்சி மத்த பணத்துல இருந்து எப்படி வித்தியாசப்படும் அப்படின்னா முதல்ல இதோட இஷ்யூவர் அப்படிங்கறவங்க இந்த பணத்தை வெளியிடுவது உலகில் எந்த அரசும் இந்த பணத்தை வெளியிடாது, உலகில் எந்த மத்திய வங்கியும் இந்த பணத்தை வெளியிடாது. இந்த பணத்துக்கு தனிப்பட்ட மதிப்பு ஒன்று இருக்காது. ஆனா உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிற பணத்திற்கான மாற்று விகிதம் அப்படிங்கறத நிர்ணயம் செய்யலாம். டிபெண்ட்ஸ் அபான் தி இன்வெஸ்ட்மென்ட், முதலீடுகளின் அடிப்படையில் மாற்று விகிதம் நிர்ணயம் செய்யப்படும். சரியா? இது ஒரு சந்தை. ஓகே, ரொம்ப பெரிய மார்க்கெட் இந்த மார்க்கெட். சரியா? இப்போ இந்த மார்க்கெட்டோட எவல்யூஷன் இன் இந்தியான்னு போறீங்க அப்படின்னா 2019 டிசம்பர் மாசம் வரைக்கும், ஓகே, till 2019 டிசம்பர் this market is illegal in India. சரியா? இந்த சந்தை சட்டத்திற்கு புறம்பானது. இதுல பணம் முதலீடு செஞ்சாலோ இல்ல நீங்க வியாபாரம் செஞ்சாலோ வர்த்தகம் செஞ்சாலோ ஷேர் வாங்கி விக்கிறீங்க இல்ல கிரிப்டோஸ் வாங்கி சேல் பண்றீங்க அப்படின்னா இது இல்லீகல் ஆக்டிவிட்டி இன் இந்தியா. எப்போ வரைக்கும்? 2019 டிசம்பர் வரைக்கும். சரியா? அப்ப நம்ம புரியுது 2020க்கு அப்புறமா கிடையாது. ஓகே, 2019 வரைக்கும் இது இல்லீகல். என்ன நடந்தது 2019 டிசம்பர்ல அப்படின்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ். ஓகே, அந்த கேஸோட தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா as a derivative of your article 19 and article 21. ஓகே, 19 மற்றும் 21வது விதி அதன் அடிப்படையில் அதோட டெரிவேட்டிவா சில எக்ஸ்பிளனேஷன். ஓகே, நாட்டுல எந்த வேலையில வேணாலும் ஒரு தனிநபர் ஈடுபடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கான அடிப்படை உரிமை. ஓகே, தனிப்பட்ட சுதந்திரத்துக்கும் தனிப்பட்ட வாழ்வியலுக்கும் உங்களுக்கு அதிகாரம் இருப்பது அப்படிங்கிறது ஆர்டிகல் 21. இதோட டெரிவேட்டிவ் அடிப்படையில் ஒரு நபர் பணம் சம்பாதிப்பதற்கு எந்த துறையை வேணா தேர்ந்தெடுக்கலாம்ன்றது அதிகாரம் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கான முதலீட்டு தளமான ஒரு சந்தையை நீ எப்படி சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. புரிஞ்சுதா? புரியுதா? இங்க அண்டர்ஸ்டுட்? சம்பாதிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னும் போது, சொத்து சேர்க்கிறதுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னும் போதும் அது சம்பாதிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு துறையை நீ எப்படி வந்து சட்டத்துக்கு புறமான ஏரியா அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இல்லீகல் எப்படி நீங்க டாக் பண்ணுவீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் பண்ண இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேல இந்தியால எங்களோட கிரிப்டோ மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கிடையாது, இல்லீகல் கிடையாது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ 2019 டிசம்பர். ஓகே, இப்போ 2020 ல இருந்து இது என்ன கிடையாது, இல்லீகல் கிடையாது. இல்லீகல் கிடையாது நீங்க அவங்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுப்போம்? காமன் மேன் இது இல்லீகல் இல்லன்னா நம்ம என்ன புரிஞ்சுப்போம்? லீகல்னு புரிஞ்சுப்போம். ஆனா இது லீகலும் கிடையாதுன்னு உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது ஆர்பிஐ மற்றும் அரசாங்கத்தோட கடமை. நான் பேசுறது புரியுதா? இன்னைக்கு வரைக்கும் 2024 வரைக்கும் என்ன கிடையாது, லீகல் கிடையாது. இட் இஸ் ஸ்டில் நாட் அத்தரைஸ்ட். ஓகே, ஒரு காலகட்டம் வரைக்கும் இது சட்டத்துக்கு புறமானது. ஓகே, 2020க்கு அப்புறமா என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது இல்லீகல்னா பொதுமக்கள் என்ன நினைச்சுப்பாங்க, லீகல் நினைச்சுப்பாங்க. சரி, இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஒரிசலைக்கு சோஷியல் மீடியா சர்ஃபிங் எது பார்த்தாலும் யூடியூப் ஸ்க்ரால் பண்ணா கூட இந்த மார்க்கெட் பத்தின அட்வர்டைஸ்மென்ட் வரதுல 10,000 அட்வர்டைஸ்மென்ட் வருது. எஸ் ஆர் நோ? இந்த அட்வர்டைஸ்மென்ட் 2019 டிசம்பர் வரைக்கும் வந்திருக்க கூடாது. ஏன்னா அன்னைக்கு வரைக்கும் அது என்னது,
இல்லீகல். இந்த மார்க்கெட் ப்ரொபகேட் பண்றது இந்தியால அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது. ஓகே, சோ முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கோ மார்க்கெட்டிங்கோ இதை இவங்க யூஸ் பண்ணிருக்கவே கூடாது. பிகாஸ் இது இஸ் இல்லீகல். இது 2019 டிசம்பருக்கு அப்புறமா இல்லீகல் இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்களால என்ன செய்ய முடியும்? இது பெரிய அளவு இந்தியால ப்ரொபகேட் பண்ண முடியும். கான்செப்ட் புரிஞ்சுதா? கிளியர்? சி, இந்தியா உலகத்திலே பெரிய சந்தை. சரியா? இட் இஸ் தி லார்ஜெஸ்ட் மார்க்கெட் இன் தி வேர்ல்ட். இந்த சந்தையை ஆக்கிரமிக்க எல்லாரும் ஆசைப்படுவாங்க. சரியா? அப்ப இந்த சந்தை உரிமையாளர்கள் ஆசைப்படுவாங்க மாட்டாங்க. கரெக்ட் தானே? கிரிப்டோ மார்க்கெட் இன்வெஸ்ட்மென்ட்ஸையும் இந்தியர்களை ஈர்ப்பதற்கும் இந்திய சந்தையை ஆக்கிரமிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுவேன். திங்க் நான் இந்த மார்க்கெட் ஓனர்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ரைட்? இப்போ எனக்கும் இந்தியன் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும். பிகாஸ் இஸ் தி லார்ஜெஸ்ட் மார்க்கெட். ஓகே, முதலீட்டாளர்கள் இங்க இருந்து ஈர்க்க வேண்டியது என்னோட தேவை. ஏன் மார்க்கெட் வளரணும் அப்படினா, ரைட்டா? இப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் இல்லீகல், இதுக்கு மேல என்ன இல்லீகல் இல்லன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இந்த மார்க்கெட் ஆக்கிரமிக்கிறதுக்கும் உங்களை என்பால் ஈர்ப்பதற்கும் நான் என்ன செய்வேன்? பெரிய அளவு ப்ரொபகேட் பண்ணுவேன். புரிஞ்சுதா? பெரிய அளவு மார்க்கெட்டிங் நடக்குது, இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. ஓகே, இப்போ இதோட விளைவு என்னவா இருந்தது அப்படினா, அடுத்த கட்டத்துக்கு வரும்போது the point is இது இன்னும் அன்அத்தரைஸ்ட் மீன் பண்றது. ஓகே, சி 2020 ஸ்டார்ட் பண்ணும்போது, ஓகே, இது நம்ம பொதுமக்கள் இது லீகல்னு புரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக ஆர்பிஐ முன் வந்து சில விஷயங்கள் வெளிப்படுத்துறான். என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த மார்க்கெட்டா இருந்தாலும், எந்த சந்தை, எந்த முதலீடுகளுக்கான இடமா இருந்தாலும், நிதி சந்தைன்னு ஒன்று இருக்கு, ஃபினான்ஸ் மார்க்கெட். இது ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு மணி மார்க்கெட், இன்னொரு கேபிட்டல் மார்க்கெட். ஓகே, சோ குறுகிய கால பண பரிவர்த்தனைக்கான இடத்துக்கு பேர் பணச்சந்தை, நீண்ட கால பண பரிவர்த்தனைக்கான சந்தைக்கு பேர் மூலதன சந்தை. சரியா? இந்த மூலதன சந்தையில தான் உங்களோட ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை, பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் எல்லாம் உள்ள வரும். ஓகே, மணி மார்க்கெட் வந்தீங்கன்னா பேங்க் இது மாதிரியான இடங்கள்ல இங்க வரும். சரியா? புரியுதா? இப்போ எந்த இடத்துல பண பரிவர்த்தனை, அது ஷார்ட் டர்ம் டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், லாங் டர்ம் டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், ஓகே, ரிஸ்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டா கூட இருக்கட்டும், இது எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் முதலீடு செய்யறதுக்கான இடம் பேங்கா இருந்தாலும் அதை ரெகுலேட் பண்ண ஒருத்தர் இருக்கும். சரியா? கமாடிட்டி மார்க்கெட்ல பணம் போட்டாலும் அதை ரெகுலேட் பண்றதுக்கு செபி இருக்கும். செக்யூரிட்டி மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பணம் போடுறீங்க அப்படினால அந்த மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றதுக்கு யாரு இருக்கா? செபி இருக்காங்க. ஓகே, இன்சூரன்ஸ் ஃபண்ட்ல பணம் போடுறேன், இன்சூரன்ஸ்ல பணம் போடுறேன் அப்படினா அதை ரெகுலேட் பண்றதுக்கு ஐஆர்டிஏ ஒருத்தர். புரியுதா? அப்ப முதலீட்டுக்கான தளங்கள்ல எந்த இடம் இருந்தாலும், சந்தைக்கான ரிஸ்க் இருக்கக்கூடிய தளமாவே இருந்தாலும், அதை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கும் அதுக்கான சட்ட விதிகளை உருவாக்குறதுக்கும் யாரு இருக்கா? ரெகுலேட்டர்னு ஒருத்தர் இருக்கா இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இது புரிஞ்சுதா? அப்படி எந்த ரெகுலேட்டரும் இந்த சந்தைக்கு கிடையாது. புரியுதா? புரியல? there is no regulator for your crypto market. ஓகே, அப்ப இங்க நீங்க முதலீடு செய்யறதால பெரிய லாபம் வருதுன்ற பேர்ல நீங்க முதலீடு செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா if in case if there is a problem, ஓகே, ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படினா நீங்க யாரோட சட்டையை பிடிச்சும் கேள்வி கேட்க முடியாது. பிகாஸ் இந்த சந்தையை ரெகுலேட் பண்றதுக்கோ, இங்க இதுல நீங்க பிசினஸ் பண்ணலாம் உங்களை அத்தரைஸ் பண்றதுக்கோ, லைசன்ஸ் இஷ்யூ பண்றதுக்கோ இங்க யார் கிடையாது? ரெகுலேட்டர்னு ஒருத்தன் கிடையாது. இதுக்கு மேல இதுல முதலீடு செய்யறது உங்களோட சொந்த ரிஸ்க் அப்படின்னு யார் வெளிப்படுத்துறா? ஆர்பிஐ வெளிப்படுத்துறாங்க. கான்செப்ட் புரிஞ்சுதா? ஒரு காலகட்டம் வரைக்கும் சட்டத்துக்கு புறமானது, சட்டத்துக்கு புறமானது இல்லன்னு உங்களோட சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்க, that is the superior judiciary body in the country. சோ அதை நீங்க ஓவர்ரைட் பண்ண முடியாது. ஓகே, இத மக்கள் லீகல்னு புரிஞ்சுக்க கூடாது, இதுல போய் மக்கள் மாட்டிக்க கூடாதுன்றதை தெளிவுபடுத்துறதுக்காக ஆர்பிஐ முன் வந்து என்ன சொல்றாங்க? இது லீகல் கிடையாது, இது இன்னும் இந்தியா அங்கீகரிக்கல, இந்த சந்தைக்கு இந்தியால கட்டுப்பாட்டுல யாரும் கிடையாது, இதுக்கு மேல இதுல முதலீடு செய்வது உங்களுடைய சொந்த விருப்பம், இதுல ரிஸ்க் ரொம்ப அதிகம் அப்படிங்கறத ஆர்பிஐ தெளிவுபடுத்துறாங்க. ஓகே, 2020 ஃபினான்ஷியல் எல்லாம் நடக்குது. ஓகேவா? இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பெரிய சந்தை, குறுகிய காலத்துல பெரிய அளவு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஏரியா. பேசுறது புரியல? ஒரு பிடிசி நம்ம பணத்துல 17 லட்சம் ரூபாய். ஓகே, அப்ப முதலீட்டாளர்கள் இத பணம் போட பெரிய அளவு ஆர்வம் காமிச்சாங்க. பிகாஸ் டூ மச் மார்க்கெட்டிங். சரியா? புரியுதா? பெரிய அளவு மார்க்கெட் பண்றாங்க, நிறைய பணம் சம்பாதிக்க முடியும்ன்றதால நிறைய பேர் இதுல முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய பணம் இருக்கு, நிறைய பேர் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 2020-21 ஃபினான்ஷியல் இயர்ல என்ன ஆகுது அப்படினா, the amount of investment towards crypto market இந்தியால சர்ஜ் ஆகுது, பெருசாகுது. சொல்றது புரியுதா? ரைட்? ரிஸ்க் அதிகமா இருக்கு, ரிஸ்க் இருக்குன்னு வெளிப்படுத்தியும், ஓகே, இது இல்லீகல் இல்லன்னு சொல்லிட்டதுனால மக்கள் நிறைய பேர் இதுல முதலீடு செய்றாங்கன்னு பிரச்சனை வர. ஓகே, என்ன பண்ணாங்க அப்படினா, அடுத்த பட்ஜெட் போடும்போது, ஓகே, 2021-22 கான பட்ஜெட் போடும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படினா, யார் நிர்மலா சீதாராமன் said like உங்களுக்கு வந்து கிரிப்டோ மார்க்கெட் விர்ச்சுவல் கரன்சில பணம் போட ஆசையா இருக்கு, நிறைய பேர் அதை நோக்கி போறீங்க. ஓகே, ஆனா ரிஸ்க் அதிகமா இருக்கு, கிரிப்டோஸ்ல ஏன் பணம் போடுறீங்க? உங்களுக்காக we are planning to release something called as digital currency. ஓகே, உனக்கு இந்த மார்க்கெட்ல பணம் போடணும் அவ்வளவுதானே. அதே மாதிரி பணத்தை நான் வெளியிடுறேன். ஓகே, அரசாங்க சார்பில் மத்திய வங்கி வெளியிடும் 2021-22 பட்ஜெட்ல சொன்னாங்க. ஓகே, we are planning to release something called as CBDC. CBDC is central bank digital currency. சரியா? புரிஞ்சுதா? சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி இந்தியா சார்பில் ஒரு டிஜிட்டல் பணம் வெளியிடப்படும் அப்படின்னு 2021-22 நிதியாண்டு பட்ஜெட்ல தெரிவிக்கிறாங்க. ஓகே, அப்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷன் மார்ச் 2022 என்ன வரும்? டிஜிட்டல் கரன்சி வரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஓகே, we were expecting வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, அதுக்கு அடுத்த பட்ஜெட் வருது, அது வரைக்கும் என்ன ஆகல அப்படினா டிஜிட்டல் கரன்சி பத்தி அவங்க பேசவே இல்லை, சிபிடிசி ரிலீஸ் பத்தி அவங்க பேசவே இல்லை. எப்படி எக்ஸ்பெக்டிங்? ஓகேவா? So 2022 பட்ஜெட் போடும்போது 22-23 கான பட்ஜெட் போடும்போது என்ன சொல்றாங்க அப்படினா, the government said like we don't have any idea of releasing CBDC ரிலீஸ் பண்ற ஐடியா இல்ல, நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். இனிமே இந்தியால எப்பவுமே பேப்பர் கரன்சி மட்டும் தான் என்னவா இருக்கும், லீகல் டெண்டரா இருக்கும். அதனால டிஜிட்டல் கரன்சில நாங்க வெளியிட ஐடியா இல்லன்னு அடுத்த பட்ஜெட் சொல்லும்போது இந்த பாயிண்ட் சொல்றாங்க. பிளஸ் ஓகே, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை நாங்க இன்னும் அங்கீகரிக்கல, எது இந்த சந்தையை நாங்க இன்னும் அங்கீகரிக்கல, ஆனால் இந்த சந்தையில் முதலீடு செய்து வரக்கூடிய வருவாயின் மீது நாங்கள் வரி விதிப்போம்னு சொன்னாங்க. புரிஞ்சுதா? புரியுதா? ரைட்? இந்த மார்க்கெட்டை நான் இன்னும் ரெகனைஸ் பண்ணல, பட் இந்த மார்க்கெட்ல பெரிய அளவு இன்வெஸ்ட்மென்ட் இந்தியால நடக்குது எனக்கு தெரிய வருது. அப்ப அதுல இருந்து ஒரு வருவாய் வருது இல்லையா, அந்த வருவாய்க்கு 30% வருமான வரி விதிக்கப்படும் சொன்னாங்க. சொல்றது புரிஞ்சுதா? அதாவது profit which is gained out of your crypto market you'll have income tax imposition of 30%. ஓகே, 30% வருமான வரி விதிக்கப்படும் சொன்னாங்க. இப்போ 2022-23 பட்ஜெட்ல இருந்து. சரியா? புரியுதா? அப்ப for the past 2 years crypto market investments ல இருந்து நீங்க சம்பாதிச்சீங்க அப்படினா அது என்ன விடும்? இன்கம் டாக்ஸ் விடும். இது புரிஞ்சுதா? ரைட்? நம்ம எதிர்பார்ப்பு 2022 மார்ச்சுக்குள்ள என்ன வரும்னு எதிர்பார்த்தோம், சிபிடிசி வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. ஓகே, பட்ஜெட் அதை பத்தி பேசல. ஏப்ரல் மாசம் ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படினா சிபிடிசி ரிலீஸ் பண்ற ஐடியாலே இல்ல அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. அப்ப எதிர்பார்த்திருந்த கண்கள் அதை விடுத்துச்சு, இதுக்கு அப்புறம் வராது அப்படின்னு விட்டுட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் போக அக்டோபர் 2023 ஓகே, they said we are releasing CBDC. சரியா? நாங்க சிபிடிசி வெளியிடுறோம், இந்திய மத்திய வங்கி அரசு சார்பில் டிஜிட்டல் கரன்சின்ற பேர்ல சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி வெளியிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அக்டோபர் 2023 இந்தியாவில் சிபிடிசி வெளியிடப்பட்டது. சரியா? புரிஞ்சுதா? ரைட்? அக்டோபர் 2023 we have release of CBDC central bank digital currency. இத வெளியிடுறது மத்திய வங்கி. இந்த பணத்தோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்னன்றது நீங்க ஸ்கிரீன்ல தான் பார்க்க முடியும். சரியா? அப்படி ஒரு பணத்தை சிபிடிசின்ற பேர்ல டிசைனோட வெளியிட்டாங்க. இந்த பணத்துக்கு வெளியிடுறது மத்திய அரசாங்கம், மத்திய வங்கி அப்படிங்கறதுனால இந்த பணத்துக்கு வேல்யூ அவங்களால என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். they declared rupee value to this particular money. சொல்றது புரியுதா? சிபிடிசி வெளியிட்டது மத்திய வங்கி வெளியிட்டது அடிப்படையில இந்த பணத்துக்கு ரூபாய் மதிப்பு வழங்கப்பட்டது. சரியா? அண்ட் அக்டோபர்ல வெளியிடும்போது
உங்களோட டிசம்பர் 2023 வரைக்கும். ஓகே, இது வந்து ஹோல்சேல் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும். ஓகே, மொத்த விற்பனை பரிவர்த்தனைகளுக்கு மட்டும். மொத்த விற்பனை பரிவர்த்தனைனா ஹோல்சேல்ல இந்த ஜிசெக் வாங்க விற்க செய்வாங்க இல்லையா, அரசு பத்திரங்களை முதலீடு செய்வாங்க இல்லையா, அதுக்கான பெரிய டூல் யார்? பேங்க்ஸ். ஓகே, அப்ப வங்கிகள் அதுலயும் ஸ்பெசிபிக்கா ஒரு 8 வங்கிகளை தேர்ந்தெடுத்து இந்த 8 வங்கிகள் மட்டும் அவங்களுடைய செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்ட்மென்ட்ல, ஓகே, அரசு ரூபாய் தாள் அரசு பத்திரங்கள் வாங்குவதற்கு முதலீடு செய்வாங்க இல்லையா, அந்த பரிவர்த்தனைக்கு மட்டும் எதை பயன்படுத்தலாம்? சிபிடிசி பயன்படுத்தலாம். ஒரு 8 பேங்க் மட்டும் ஹோல்சேல் டிரான்சாக்ஷனுக்கு அப்ரூவல் கொடுத்தா. எப்போ வரைக்கும் அப்படினா டிசம்பர் 2023 அப்புறம். ஓகே, அடுத்த ஃபினான்ஷியல் இயர் 2024 இந்த நிதியாண்டு துவங்கும் பொழுது ரீட்டைல் டிரான்சாக்ஷனுக்கு இது பர்மிட்டட்னு சொல்லிட்டோம். சரியா, புரியுதா? இப்ப தனிநபர் பரிவர்த்தனைக்கு எதை பயன்படுத்தலாம்? சிபிடிசி சென்ட்ரல் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி நீங்க பயன்படுத்தலாம். அதே ரூபாய் மதிப்பு தான், ஆனா பணம் மின் பணம் ஃபார்மட்ல இருக்கும். சொல்றது புரியுதா? காயினாவோ கரன்சியாவோ இருக்காது. பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஃபார்மட்ல அதோட என்ன சொல்றது வேல்யூவோட ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கரன்சி உங்க வாலெட்ல டிரான்சாக்ஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது புரியுதா? ரைட். ரீட்டைல் டிரான்சாக்ஷனுக்கு இப்ப சிபிடிசி உண்டு, which is authorized. ஓகே, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி பரிவர்த்தனை இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டது. ஆனா கிரிப்டோ கரன்சி இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கப்படல. விளங்குச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் நோ? இப்ப நீங்க கிரிப்டோ மார்க்கெட் ஓனரா இருந்தா இந்த சேஞ்ச் ஓவர்ஸ் எப்படி பாப்பீங்க? ஒரு காலகட்டம் வரைக்கும் என்ன இல்லீகல் சொன்னேன், அதுக்கப்புறம் இல்லீகல் இல்லன்னு சொன்னேன். ஓகே, முதலீட்டாளர்கள் என் தரப்பு வர அடுத்தடுத்த நிதியாண்டுல என்ன சொல்லிட்டு அப்படின்னா என்ன நீ இன்னும் அங்கீகரிக்கல, ஆனா என்கிட்ட இருந்து சம்பாதிக்கிற பணத்துக்கு என்ன போடுவேன்? டாக்ஸ் போடுவேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப கூடிய விரைவில் என்ன பண்ணுவேன்? இந்த சந்தையை நீ அங்கீகரிப்பா அப்படிங்கிறது என்னோட புரிதல். இது புரியுதா? புரியுதா? புரியலையா? You guys understood? So this is seen as a positive feedback from your crypto market. Okay, crypto market ஓட மூவ்மெண்ட் அப்படிங்கறத வந்து இந்தியன் கவர்மெண்ட் the way they are handling your crypto market அப்படிங்கறது crypto market owners எப்படி பாப்பாங்க அப்படினா ஒரு பாசிட்டிவ் மூவா பாப்பாங்க. சொல்றது புரியுதா? ரைட். So கூடிய விரைவில் இந்தியால இந்த சந்தை அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். பட் எவ்வளவு தூரம் பாசிபிள் ஆகும் அப்படிங்கிறது கொஞ்சம் டேக் டைம். ஓகே, அதுக்கு மாற்றா இந்தியால அறிமுகப்படுத்தப்பட்ட சிபிடிசி உங்களை வெரி வெரி தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, how many of your SBI users here? SBI வங்கியில கணக்கு எத்தனை பேர் தெரியுங்க? சிபிடிசிக்கு தனியா ஒரு ஆப் SBI வச்சிருக்கான் தெரியுமா? ரைட். சும்மா போய் போன்ல அடிச்சு உங்க நம்பர் கொடுத்து என்ட்ரி போட்டு வச்சுக்கோங்க. சரியா, புரியுதா? கிளியர். சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி பரிவர்த்தனை எப்படி ஒரு ஸ்கேனரை வந்து நீங்க கோட் பண்ணி பணம் பே பண்றீங்களோ அதே மாதிரி மின் பணமாவே, ஓகே, ரூபாய் ஃபார்மட்ல சிபிடிசின்ற ஃபார்மட்ல நீங்க மின் பணமாவே பரிவர்த்தனை செய்யலாம்ன்ற அளவுக்கு உங்க எவல்யூஷன் வந்திருக்கு. சரியா, இது நாடு முழுக்க உலகம் முழுக்க வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் வரல. ஓகே, உலகம் முழுக்க நம்ம டிஜிட்டல் கரன்சி அளவுக்கு வரல. இதுல இருக்கும் பேப்பர் கரன்சி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். அதனால எவல்யூஷன் ஆஃப் பண்ணி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பேப்பர் கரன்சியோட ஸ்டாப் பண்ணிட்டேன். உலகம் முழுக்க இது அடாப்ட் ஆகி அடுத்த கட்ட டிஜிட்டல் கரன்சி மூவ்மெண்ட் வந்துட்டா அப்படின்னா உங்க பேப்பர் கரன்சில இருந்து அடுத்த எவல்யூஷன் எங்க போடும்? டிஜிட்டல் கரன்சிக்கு போடும். கான்செப்ட் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ரைட். இது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற தகவல். இதுக்கு மேல வர அப்டேஷன்ஸ் நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே, இதுக்கு வரைக்கும் நான் சொல்லிடுவேன். அவ்வளவுதான். யூ அண்டர்ஸ்டுட்? இது மின் பணம். ஓகே, மின் பணத்துல இன்னைக்கு வரைக்கும் இந்தியால அங்கீகரிக்கப்படாதது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிப்டோ ஏரியாஸ் மட்டும் நான் ரெகனைஸ் பண்ணல. அதுக்கு மாற்ற ஆல்டர்னேட்டா நம்ம சென்ட்ரல் பேங்க் இஷ்யூ பண்ண டிஜிட்டல் கரன்சி சிபிடிசி which is an authorized fiat money in the country. ஓகே, இந்தியால அங்கீகரிக்கப்பட்ட பணம் இது. சரியா, அடுத்த கேட்டகரி the last one, the last type of money, legal tender money. ஓகே, legal tender money அரசாணை பணம். சரியா, அரசாணை பணம். So what is legal tender? அப்படினா legal tender is any money which is accepted as a settlement of a transaction. Okay, ஒரு பரிவர்த்தனையை முடிப்பதற்கு ஏற்கப்படும் எந்த ஒரு பணத்திற்கும் அரசாணை பணம் என்று பெயர். Okay, any money which is accepted for a settlement of a transaction. ஓகேவா, புரியுதா? ஒரு பரிவர்த்தனையை முடிப்பதற்கு அக்செப்ட் பண்ற எந்த ஒரு பணத்தை என்னன்னு சொல்லலாம்? அரசாணை பணம்னு சொல்லலாம். ஓகே, அரசு பணம் வேற, அரசாணை பணம் வேற. ஓகே, fiat money is different, legal tender is different. சரியா, fiat money தான் வேல்யூ ப்ரொவைடர் யாரா இருக்கணும்? அரசாங்கமா இருக்கணும். லீகல் டெண்டர் அப்படினா அப்படி மீன் பண்ண மாட்டாங்க. லீகல் டெண்டரோட மீனிங் என்ன அப்படினா உங்களோட பரிவர்த்தனை எதுவா இருந்தாலும், ஓகே, நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படினா அந்த டிரான்சாக்ஷனுக்கு செட்டில்மெண்டா எதை அக்செப்ட் பண்றாங்களோ அதுக்கு பேர் என்னது? லீகல் டெண்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம புரிதலுக்கு நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருள் ஆர்டர் பண்றீங்க. சரியா, கேஷ் ஆன் டெலிவரி போடுறீங்க. பொருள் வீட்டுக்கு வருமா? ரைட். இப்போ வந்த பொருளுக்கான பணத்தை காயினாவோ கரன்சியாவோ கொடுத்தீங்க அப்படினா அவன் பொருள் உங்களுக்கு கொடுப்பான். கரெக்ட்டா? அப்ப அந்த பரிவர்த்தனையை முடிப்பதற்கு நாணயங்களும் ரூபாய் தாள்களும் ஏற்கப்படுது. சோ தட் இஸ் a legal tender. கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்போ நீங்க இதே டிரான்சாக்ஷனை கார்ட் பேமெண்ட் மூலமா வாங்குறீங்க. கரெக்ட்டா? அப்ப பிளாஸ்டிக் மணி இந்தியால என்னது? லீகல் டெண்டர். செக் கொடுத்து பொருள் வாங்குறீங்க, அதான் செட்டில்மெண்டா அக்செப்ட் பண்றான். அப்ப பேங்க் மணி இந்தியால என்னது? லீகல் டெண்டர். நான் பேசுறது புரிஞ்சுதா? கிளியர். சோ பிளாஸ்டிக் மணி, பேங்க் மணி, இதே வந்து உங்களோட ஃபாரின் கரன்சி ஃபாரெக்ஸ் ஹாட் மணி டிரான்சாக்ஷன். ஓகே, சோ இதெல்லாம் வந்து உங்களுடைய இது வரைக்கும் பேசுனது. ஓகே, மீன் பண்ணி யூபிஐ டிரான்சாக்ஷன், QR கோட் ஸ்கேன் பண்றீங்க, ஏதோ ஒரு பரிவர்த்தனை பண்றீங்க, அந்த டிரான்சாக்ஷன் முடிக்கிறதுக்கான செட்டில்மெண்ட் நான் அக்செப்ட் பண்றேன் அப்படினா. ஓகே, சோ உங்க பணமா கேஷா காயினா கொடுத்தீங்கன்னா ஏத்துப்பான், செக்கா கொடுத்தீங்கன்னா ஏத்துப்பான். ஓகே, டிடியா கொடுத்தீங்கன்னா ஏத்துப்பான். பிளாஸ்டிக் மணி கார்ட் பேமெண்ட் பண்ணீங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பான். ஓகே, நெட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படினா அக்செப்ட் பண்ணிப்பான். நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ், யூபிஐ டிரான்சாக்ஷன் இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பான். கரெக்ட்டா? சிபிடிசி டிரான்சாக்ஷன் பண்ணீங்கனாலும் அக்செப்ட் பண்ணிப்பான். நான் பேசுறது புரியுதா? BTC நான் பே பண்றேன், ஓகே, பிட்காயின்ல நான் பே பண்றேன், இல்ல வேற கிரிப்டோல நான் பே பண்றேன் அப்படினா அது இந்தியால எவனும் ஏத்துக்க மாட்டான். நான் பேசுறது புரிஞ்சுதா? கிளியர். சோ அப்ப லீகல் டெண்டர் அப்படிங்கிறது மீனிங் என்ன தெரியுமா? ஒரு பரிவர்த்தனையை முடிப்பதற்கு ஏற்கப்படும் எந்த ஒரு பணத்திற்கும் அரசாணை பணம்னு பேர். சரியா, any money which is accepted for a settlement of a transaction is called as legal tender. பாயிண்ட் புரியுதா? புரியலையா எல்லாருக்கும்? ரைட். fiat money நீங்க யூஸ் பண்ற பணத்துக்கு வேல்யூ யார் தான் கொடுக்கணும்? அரசாங்கம் மட்டும் கொடுத்தா தான் அது fiat money. ஓகே, ஆனா லீகல் டெண்டர் அப்படி கிடையாது. ஓகே, பிளாஸ்டிக் மணி இங்க லீகல் டெண்டர் தான், உங்க பேங்க் மணி இங்க லீகல் டெண்டர் தான். ஓகே, சோ நம்ம படிச்ச எல்லா டைப் ஆஃப் மணி அப்படின்னு பேசக்கூடிய அனைத்து பணங்கள் வித் எக்ஸெப்ஷன் ஆஃப் கிரிப்டோ கரன்சியை தவிர்த்து மற்ற எல்லாமே இந்தியால ஒரு பரிவர்த்தனையை முடிப்பதற்கு ஏற்கப்படும் பணம். இது புரிஞ்சுதா? டன். அண்ட் இந்த பரிவர்த்தனையை முடிப்பதற்கு ஏற்கப்படும் பணம்னு பேசும்போது இந்த பணத்துக்கான டிரான்சாக்ஷன் உங்களுக்கு பிளாஸ்டிக் மோட்ல இருக்கலாம், இல்ல பேப்பர் மோட்ல இருக்கலாம், ஓகே, இல்ல கமாடிட்டி மோட்ல இருக்கலாம், ஏதோ ஒன்று. பேசுறது புரிஞ்சுதா? ஒரு பண்டம் கொடுத்து ஒரு பண்டம் வாங்குறேன், இல்ல ஒரு காகிதம் கொடுத்து ஒரு காகிதம் வாங்குறேன், இல்ல ஒரு பிளாஸ்டிக் கொடுத்து பொருள் வாங்குறேன். ஓகே, சோ இது எல்லாமே எனக்கு வர்த்தக ஊடகத்துக்கான ஃபார்மட் எப்படி இருக்கலாம்ன்றது. ஓகே, ஆனா இது எல்லாத்துலயும் நான் பரிவர்த்தனை செய்யறேன் அப்படின்னா அதை எதன் அடிப்படையில் செய்யறேன் அப்படின்னா இட் பேஸ்ட் ஆன் வேல்யூ இல்லையா? அந்த வேல்யூ இந்தியாக்கு என்னது? ரூபி. கரெக்ட்? புரியுதா? புரியா? நீங்க செக் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, கார்ட் பேமெண்ட் பண்ணாலும் சரி, யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, ஓகே, இல்ல ஒரு பண்டம் கொடுத்து பண்டமா பண்ட சந்தையில நீங்க பரிவர்த்தனை செஞ்சாலும் சரி, செய்யக்கூடிய அனைத்து பரிவர்த்தனைகளும் ரூபாய் மதிப்பின் அடிப்படையில் நடைபெறும். கரெக்ட் தானே? புரிஞ்சுதா? புரியலையா? அப்ப இந்தியா லீகல் டெண்டர் என்னது? ரூபி. கெட்டிங்? புரியுதா? புரியலையா? இந்தியாவோட லீகல் டெண்டர் என்ன? இந்தியன் ரூபி. ஓகே, இந்த ரூபியை அபிஷியல் ஃபார்மட்ல அவன் வெளியிடுறது ரெண்டு ஃபார்மட்ல. என்னென்ன?
அரசாங்கம் அபிஷியல் ஃபார்மேட்ல ரூபாயை எப்படி வெளியிடும்? ஒன்னு காயின், இன்னொன்னு கரன்சி. விளங்குச்சா? இதை நம்ம ஆட்சி முறையில் பயன்படுத்துவதற்கான ஊடகங்கள் தான் இது எல்லாமே. ஓகே, டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ். ஓகே, ஆனா நான் பயன்படுத்தக்கூடிய பரிவர்த்தனை அப்படிங்கிறது எதை அடிப்படையாக கொண்டது? ரூபாயை அடிப்படையாக கொண்டது. அந்த ரூபாய் இந்தியாவுக்கு அரசாணை பணம். இந்த அரசாணை பணத்தை அரசாங்கம் எந்த ஃபார்மேட்ல வெளியிடுவா அப்படின்னா ஒன்னு காயினாவும் இன்னொன்னு கரன்சியாவும். அப்ப இந்தியாவுக்கான லீகல் டெண்டர் என்ன? காயின் அண்ட் கரன்சி தட் வி யூஸ் டுடே. இது புரிஞ்சுதா? நம்ம பயன்படுத்தக்கூடிய நாணயங்களும் ரூபாய் தாள்களும் இந்தியாவுக்கான அரசாணை பணம். ஓகே, காயின் அண்ட் கரன்சி இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு பேசுறீங்கன்னா காயின்ஸ்ல 1, 2, 5, 10, 20. கரன்சி போனீங்க அப்படின்னா 5, 10, 20, 50, 100, 200, 500. ஓகே, 2000 இந்தியாவில் லீகல் டெண்டர் தான். புழக்கத்துல இருந்து நீக்கப்பட்டாலும் இதுக்கான மதிப்பு அரசாங்கம் ரிவோக் பண்ணல. சரியா? அந்த பணம் இன்னைக்கும் இந்தியாவில் அரசாணை பணம் தான். ஓகே, காயின்ஸ் அண்ட் கரன்சிஸும் எக்ஸ்பிரஸ் இன் ரூபி வேல்யூ. ஓகே, இட்ஸ் கன்சிடர்ட் டு பி தி லீகல் டெண்டர் இன் தி கண்ட்ரி. சரியா? இந்த லீகல் டெண்டர்ல சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு பணம், ஓகே, நாணயங்களா இருக்கட்டும் ரூபாய் தாளா இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்கும் இந்தியாவில் என்ன அந்தஸ்து அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் as unlimited legal tender of the country. எல்லையற்ற பரிவர்த்தனைக்கு ஏற்கப்படும் அரசாணை பணம். சரியா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நீங்க இந்தியாவுக்குள்ள ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க. சரியா? ஏதோ ஒரு பொருள் 2 crores மதிப்பிலான ஒரு பொருள் வாங்குறீங்க. இப்போ இந்த பொருளுக்கு பணம் செட்டில் பண்ணோம்ல, கரெக்டா? எஸ். இப்போ இந்த பணத்தை நான் செட்டில் பண்ற ஃபார்மட் வழக்கத்துக்கு கேஷா கொடுக்குறேன் அப்படின்னா ஐ செட்டில் த மணி இன் ஹையர் டினாமினேஷன் கரன்சி. கரெக்டா? உயர் இலக்க ரூபாய் தாள கொடுத்து செட்டில் பண்ணுவேன். கரெக்டா இல்லையா? புரியுதா? 2000 புழக்கத்துல இருந்தா 2000 கொடுப்பேன். இப்போ உயர் இலக்கம் பேசினா 500 நோட்ல கொடுப்பேன். ஓகே, இப்போ 500 நோட்டை அக்கௌண்ட் பண்ணி 2 crore rupees நீங்க அக்கௌண்ட் பண்ணி அந்த பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளை கொடுப்போம். ஓகே, அந்த பாயிண்ட் பணத்தை உயர் இலக்க பணத்துல மட்டும்தான் கொடுக்கணும் ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 2 கோடி ரூபாய்க்கு வெறும் 10 ரூபாய் நாணயத்திலே நீங்க பணத்தை செட்டில் பண்ணாலும் அவன் அந்த பொருளை உங்களுக்கு கொடுத்தே தீரணும். கான்செப்ட் புரிஞ்சுதா? That is why it is called as unlimited legal tender category. ஓகே, எல்லையற்ற பரிவர்த்தனைக்கு இந்திய வரைபடத்துக்குள்ள ஏற்கப்படக்கூடிய பணம் அப்படிங்கிற அந்தஸ்து. இது புரிஞ்சுதா? இப்ப நாணயத்தில் இருக்க இந்த டினாமினேஷன்ல எந்த டினாமினேஷன் காயின்ஸ் கொடுத்தாலும் எவ்வளவுக்கு வேணாலும் இந்தியால அக்செப்ட் பண்ணணும். இது புரிஞ்சுதா? 10 ரூபாய் சேரட்டை வாங்க மாட்டேங்கிறான், பஸ் கண்டக்டர் வாங்க மாட்டாரு, 20 ரூபாய் ஊர்ல செல்லாது. இந்த கான்செப்ட்லாம் கிடையாது. புரியுதா? எல்லையற்ற பரிவர்த்தனைக்கு இந்திய வரைபடத்துக்குள்ள அனுமதிக்கப்பட்ட பணம் இது. புரிஞ்சுதா? நீங்க 2 கோடி ரூபாய் பொருள் வாங்கினாலும் சரி, 50 கோடி ரூபாய் பொருள் வாங்கினாலும் சரி, 100 கோடி ரூபாய் பொருள் வாங்கினாலும் சரி, அது 1 ரூபாய் காயிலே செட்டில் பண்ணாலும் வாங்கி கொடுத்தா ஆகணும். 10 ரூபாய் நோட்டா செட்டில் பண்ணாலும் கொடுத்தா ஆகணும். 50 ரூபாய் நோட்டா செட்டில் பண்ணாலும் கொடுத்தா ஆகணும். 20 ரூபாய் காயில செட்டில் பண்ணாலும் கொடுத்தா ஆகணும். கான்செப்ட் புரிஞ்சுதா? That is why it is called as unlimited legal tender category. இது புரிஞ்சுதா? சோ இந்திய நாணயங்களும் இந்திய ரூபாய் தாள்களும் இந்திய வரைபட எல்லைக்குள்ள எல்லையற்ற பரிவர்த்தனைக்கு ஏற்கப்படக்கூடிய அரசாணை பணம். இது புரிஞ்சுதா? டன் ரைட். இது வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ள. ஓகே, ஸ்டேட்டஸ் இஸ் வித் இன் தி டெரிட்டரி. இப்போ இந்த பணம் இந்திய வரைபட எல்லையை விட்டு வெளியே எழுதுன்னு வச்சுக்கோம். ஓகே, இந்தியன் ரூபி நம்ம பவுண்டரி கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோம். சரியா? வெளியே போயிடுச்சு அப்படின்னா இட் ஃபால் அண்டர் லிமிடெட் லீகல் டெண்டர் கேட்டகரி. ஓகே, வரைபடத்துக்குள்ள அதாவது உங்க சொந்த நாட்டுக்குள்ள உங்க அரசாங்கம் வெளியிடக்கூடிய இந்த பணம் சோ கால்ட் ரூபி. ஓகே, எவ்வளவு ரூபாய் பரிவர்த்தனைக்கு வேணாலும் எல்லையற்ற பரிவர்த்தனைக்கு ஏற்கப்படும் இல்லையா? இப்போ இந்த பணம் நம்ம நாட்டு எல்லையை விட்டு வெளில போயிடுச்சு அப்படின்னா ஓகே இது லிமிடேஷனுக்குள்ள வந்துரும் சொல்றாங்க. மீனிங் உலகத்துல இருக்க சில நாடு இந்திய ரூபாயை ஏற்காது. சரியா? சில நாடு ஏற்கும். ஆனா உன் பணத்தை இவ்வளவுக்கு தான் அக்செப்ட் பண்ணுவேன் வரையறை வச்சிருக்கும். நான் பேசுறது புரிஞ்சுதா? புரியுதா? நம்ம நாட்டுல எவ்வளவு வேணா இந்தியன் ரூபீஸ் பண்ணலாம் இல்லையா? ஓகே, இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு வேர்ல்ட் மேப்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. ஓகே, உங்க டெரிட்டரிக்குள்ள மட்டும் தான் இந்த அந்தஸ்து. டெரிட்டரி விட்டு வெளில போயிடுச்சு அப்படின்னா இட் ஃபால் அண்டர் லிமிடேஷன். கான்செப்ட் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட். இது இந்தியா பணத்துக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்துல இருக்க பெருவாரியான பணத்தோட குணாதிசயம் இதுதான். ஓகே, ஒவ்வொரு அரசாங்கம் ஒவ்வொரு நாடு இருக்கு, அதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் பேங்க் இருப்பான். அவன் தான் அதுக்கான பணத்தை வெளியிடுவான். நான் பேசுறது புரிஞ்சுதா? ஒரு நாடு அந்த நாட்டுக்கான கவர்மெண்டோ அந்த நாட்டுக்கான மத்திய வங்கி அவனுக்கான பணம் வெளியிடுறான். இப்போ அவன் வெளியிடக்கூடிய பணம் அந்த நாட்டு எல்லைக்குட்பட்டு எல்லையற்ற பரிவர்த்தனைக்கு ஏற்கப்படும். ஓகே, அவன் பவுண்டரிக்குள்ள அவன் டெரிட்டரிக்குள்ள எவ்வளவு வேணா அந்த பணத்தை யூஸ் பண்ணலாம். சரியா? அவன் டெரிட்டரி விட்டு வெளில போயிடுச்சு அப்படின்னா அவன் பணமும் இதுக்குள்ள வந்துரும், லிமிடேஷனுக்குள்ள வந்துரும். கான்செப்ட் புரிஞ்சுதா? ரைட். இந்திய பணத்துக்கும் இதே குணம் தான், உலகத்துல இருக்க பெருவாரியான பணத்துக்கும் இதே குணாதிசயம் தான். ஓகே, சொந்த நாட்டு வரைபட எல்லைக்குள்ள எவ்வளவு வேணா ஏற்கப்படக்கூடிய அந்த பணம் ஓகே நாட்டின் எல்லையை விட்டு வெளியேறுச்சு அப்படின்னா எல்லைக்குட்பட்ட பரிவர்த்தனைக்கு மட்டுமே ஏற்கப்படும். இது புரிஞ்சுதா? ரைட். இட் வில் அக்செப்ட் only for limited transaction. You guys understood? ரைட். இப்போ இந்த கேட்டகரியில சில விதிவிலக்குன்னு ஒன்று உண்டு. ஓகே, எக்ஸெப்ஷன் சினாரியோ இந்தியன் கரன்சியோட நேச்சர் இது. ஓகே, இந்தியன் ருப்பியோட மதிப்பு இது. உள்நாட்டுக்குள்ள எவ்வளவு யூஸ் பண்ணலாம், வெளிநாட்டுக்குள்ள லிமிடேஷன் வந்துரும். உலகத்துல இருக்க பெருவாரியான மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ் கரன்சியோட நேச்சர் என்னதான் அவன் டெரிட்டரிக்குள்ள எவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம், டெரிட்டரி விட்டு வெளில வந்தா இட் ஃபால் அண்டர் லிமிடேஷன். இப்போ இதுல விதிவிலக்குன்னு பேசும்போது there is certain currencies in the world, okay, certain money in this world, okay, which is considered to be international unlimited legal tender category, which means அவன் நாட்டுக்குள்ள எவ்வளவு வேணா யூஸ் பண்ணலாம், உலகத்துல எந்த நாட்டிலும் எவ்வளவு வேணா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்தஸ்துல சில பணம் இருக்கு. பேசுறது புரிஞ்சுதா? ரைட். எல்லா நாட்டோட பணமும் பெருவாரியா இந்த கேட்டகரி ஃபிட் ஆகும். அவன் டெரிட்டரிக்குள்ள மட்டும் எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், வெளில போயிடுச்சுனா லிமிடேஷனுக்குள்ள விழுந்துரும். ஓகே, இதுல விதிவிலக்குன்னு பேசுனீங்க அப்படின்னா ஒரு சில பணம் அவன் நாட்டிலும் எவ்வளவு வேணா யூஸ் பண்ணலாம், உலகத்துல எந்த நாட்டிலும் எவ்வளவு வேணா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கேட்டகரியில. ஓகே, கேட்டகரி பேர் இன்டர்நேஷனல் அன்லிமிட்டட் லீகல் டெண்டர் கேட்டகரி. ஓகே, இன்டர்நேஷனல் அன்லிமிட்டட் லீகல் டெண்டர் கேட்டகரி. ஓகே, சர்வதேச எல்லையற்ற பரிவர்த்தனைக்கு ஏற்கப்படும் அரசாணை பணம். சரியா? சர்வதேச எல்லையற்ற பரிவர்த்தனைக்கு ஏற்கப்படும் அரசாணை பணம். இந்த கேட்டகரியில உலகத்துல ஒரு 4 பணம் இருக்கு. ஓகே, சம் 4 கரன்சி. ரைட்டா? என்னவா இருக்கும் சும்மா சொல்லுங்க. ரைட். அமெரிக்கன் டாலர், USD, யூரோ, பவுண்ட், வேற என்ன எந்த நாட்டுக்கு? ஜாப்பனீஸ் yen. வேற ஒன்னு லாஸ்ட் கரன்சி கேட்டட் டு தி இன்டர்நேஷனல் கேபிட்டல் கரன்சிஸ். கத்தார் தான். சைனீஸ் வாட்? சைனா கரன்சி தான் கரன்சி. சைனீஸ் யுவான். ஓகே, அவன் லாங்குவேஜ்ல இட் இஸ் கால்ட் ரெம்னபி. மாண்டரின்ல ரெம்னபின்னு சொல்லுவாங்க. சரியா? சைனீஸ் யுவான் ஆர் ரெம்னபி. சரியா? லாஸ்டா இந்த கேஸ்கெட் ஆஃப் கரன்சில ஆட் ஆன கரன்சி எதுன்னு கேட்டாங்கன்னா யுவான். சரியா? சைனா. ஓகே, இந்த 4 பணம் சர்வதேச அரங்கில் எல்லையற்ற பரிவர்த்தனைக்கு ஏற்கப்படும் பணம். சரியா? உலகத்துல இருக்க எந்த நாடும் இந்த பணத்தை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இது புரிஞ்சுதா? அட்லீஸ்ட் நாட் ஆல் தி 4, அட்லீஸ்ட் 1. ஓகே, இந்த 4ல ஏதேனும் ஒன்னையாவது ஒரு அரசாங்கம் ஏத்துக்கணும். நான் பேசுறது புரிஞ்சுதா? 4 ஏத்துப்பேன்னு சொல்லலனாலும் 4ல எதையாவது ஒன்னையாவது உலகத்துல இருக்க ஒரு நாடு எல்லையற்ற பரிவர்த்தனைக்கு அக்செப்ட் பண்ணணும். கான்செப்ட் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட்.
இப்போ கொஞ்சம் ப்ராக்டிகலா டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். ஓகே, இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன் அப்படின்னா, ஓகே, நீங்க உலகத்துல பிற நாடு, நான் இந்தியா, என் பொருளை நான் உங்க எல்லாருக்கும் விற்பனை செஞ்சேன் அப்படின்னா, வாங்கின பொருளுக்கு நீங்க எனக்கு என்ன கொடுக்கணும்? பணம் கொடுக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட் வில் கிவ் மீ ரெசிப்ட்ஸ், வரவு குட்டு. ஓகே, இன்டர்ன் உங்க எல்லார்கிட்ட இருந்தும் பொருள் நான் வாங்குறேன் அப்படின்னா, நான் செஞ்ச இறக்குமதிக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? பணம் கொடுக்கணும், பில் செட்டில் பண்ணணும். சரியா? இப்போ வழக்கத்துக்கு முதல்ல பேசும்போது நான் யார்கிட்ட பொருள் வாங்குறனோ ரீபேமெண்ட் பில் கட்டும்போது உங்க பணத்துல கொடுக்கணும். கரெக்டா? இப்படி தானே புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இறக்குமதி பண்ணும்போது நான் கட்டணம் திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அது இந்த நாட்டுக்கு அந்த நாட்டோட பணத்துல தான் கொடுக்கணும் தேடுறதுக்கு பதிலா இந்த நாலுல ஏதேனும் ஒரு பணமா என்னோட இம்போர்ட் பில்ல நான் பே பண்ணலாம். உங்களுக்கு புரியுதா? புரியலையா? ரைட்? இறக்குமதி கட்டணங்கள் சர்வதேச பரிவர்த்தனைக்கான பணமா இதை யூஸ் பண்ணலாம். இந்த நாலுல எதையாவது ஒண்ணு யூஸ் பண்ணலாம். சரியா? நாலுக்கு யூஸ் பண்ணணும்ன்ற கட்டாயம் கிடையாது. நாலுல எதை வேணா யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுல இந்தியா எதை பயன்படுத்தும்? பெருவாரியா எதை பயன்படுத்தும் அப்படின்னா we follow USD transaction. சர்வதேச சந்தைக்கு, சர்வதேச அரங்கத்துக்கு இந்த பாஷை தான் புரியும். இது புரிஞ்சுதா? அதனால தான் எந்த செய்தி கொடுத்தாலும் இந்தியாவுடைய கஜானா கையிருப்பு இவ்வளவு இருக்கு, அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்கு, இவ்வளவு இருக்குன்னு பண செய்திகள் வருது அப்படின்னா ரூபி வேல்யூல அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கூடவே பிராக்கெட்ல எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான், USD எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். கான்செப்ட் புரிஞ்சுதா? You guys understood? ரைட்? சர்வதேச அரங்கத்துக்கு இந்த பாஷை புரியும். ஓகே, அவனுக்கு இந்தியன் ரூபி வேல்யூலாம் தெரியாது. ஓகே, வழங்குச்சா? எல்லாருக்கும் புரியுதா? சோ இன்டர்நேஷனல் மார்க்கெட், நான் இன்டர்நேஷனல் ட்ரேட் பண்றேன், சர்வதேசத்துல வர்த்தகம் செய்றேன் அப்படின்னா வர்த்தகத்தை ஊக்குவிப்பதற்கு அப்படின்னும்போது இந்த நாலுல ஏதோ ஒரு பணம் எனக்கு உதவணும். ஓகே, இந்தியா இந்த 78 வருஷமா ஆஃப்டர் எல்பிஜி வந்தீங்க அப்படின்னா ஒரு 30 இயர்ஸ் நம்ம பெரிய அளவு டிரான்சாக்ஷன் இதுல செய்றோம் அப்படின்னா USD செய்றோம். இது புரிஞ்சுதா? கிளியர்? ரைட்? இறக்குமதி கட்டணங்கள் இது நாலுல எதுல வேணாலும் நீங்க செலுத்தலாம். ரைட்டா? புரிஞ்சுதா? நம்ம பண்றது இதுல USD ல, ஒரு சில நாடுகளோட மற்ற பணத்திலையும் செய்வோம். சரியா? புரிஞ்சுதா? எஸ் நோ? இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் ஹேப்பனிங் ஃபார் தி பாஸ்ட் 2.5 இயர்ஸ். ரைட்டா? ஓகே, இப்போ உக்ரைன் மேல போர் தொடுக்கும்போது உங்களோட மேற்கத்திய நாடுகள், சோ கால்ட் வெஸ்டர்ன் பவர்ஸ், யூரோப் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், ஓகே, ரஷ்யா மேல பொருளாதார தடை விதிச்சாங்க. கரெக்டா? கரெக்டா இல்லையா? பொருளாதார தடை விதிக்கிறாங்க அப்படின்னா அவன் பணத்தை நீங்க யூஸ் பண்ண முடியாது. அதான் மீனிங். ஓகே, புரியுதா? ஊரை விட்டு உங்களை ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன். which means உலக வரைபடத்தில் நீ செக்யூர் ஆயிட்ட. ஓகே, உங்க கூட எனக்கு எந்த விதமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் இருக்காது. you guys understood? clear? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப்ப ரஷ்யாவோட கரன்சி, ரஷ்யாவோட டொமஸ்டிக் கரன்சி இஸ் ரூபிள். சரியா? இப்ப ரூபிள் இந்த சர்வதேச பணத்துல இல்ல. ஓகே, புரியுதா? இப்ப அவன் வழக்கமான டிரான்சாக்ஷன் பெருவாரியா எதுல பண்ணுவான் அப்படின்னா USD யூரோலையும் பண்ணுவான். கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்ப இவங்க ரெண்டு பேரும் அவன் மேல பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு பணத்தை யார் பயன்படுத்த முடியாது? ரஷ்யா பயன்படுத்த முடியாது. ஓகே, அப்ப அந்த நாடு தத்தளிச்சிருக்கணும்ல. 2 வருஷமா கண்டினியூ ஆகுது, இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கிறானே எப்படி? கொஞ்சம் பேசிக்கா யோசிங்க, அவ்வளவுதான். ஓகே, திஸ் மேன் இஸ் வித் மீ. ஓகேவா? உன் பணம் இல்லனா நான் அதல பண்ணிட்டு போறேன், இத வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. புரியுதா? ஒன்னு. ரெண்டாவது பாயிண்ட், ரஷ்யா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம், ரஷ்யா இஸ் an export rich country and not import rich country. புரியுதா? அமெரிக்காவிடம் இருந்தும் ஐரோப்பியாவிடம் இருந்தும் நான் பொருளை வாங்க போறது இல்ல, என்னிடம் இருந்து தான் நீங்க ரெண்டு பேரும் பொருளை வாங்கணும். ஓகேவா? I'm a manufacturing country. விளங்குச்சா? நான் தயாரிப்பு மிகுந்த நாடு. ஓகே, மூலங்கள் என் நாட்டுல அதிகம் உண்டு, என்ன சார்ந்துதான் உங்களோட வர்த்தகம். நீ என் மேல பொருளாதார தடை போட்டா உனக்கு தான் நட்டம், எனக்கு ஒண்ணும் இல்ல. இது புரிஞ்சுதா? if you are not ready to do trade with me, I'm going to do trade with Russia, I'm going to do trade with Africa and Eurasia. ஓகே, எனக்கு இது போதும். இது புரிஞ்சுதா? அதனால உங்களை சார்ந்து நான் இல்ல அப்படிங்கிற அந்த திமிரும் உண்டு. சொல்றது புரியுதா? நான் ஏற்றுமதி மிகுந்த நாடு. ரைட்டா? இதுல ரெண்டு பேரும் உள்ள பரிவர்த்தனை என்னோட மீது பொருளாதார தடை விதிச்சிட்டாங்க அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு பிரஷர் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதை தாண்டி என் பொருளாதாரம் மொத்தமா முடங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என் பொருளாதாரம் பெருசா முடங்காததுக்கு காரணம் நான் ஏற்றுமதி மிகுந்த நாடு. ஓகே, அண்ட் உங்க ரெண்டு பணம் எனக்கு முடங்குச்சு அப்படின்னா I'll do business with this money because this man is standing with me. புரியுதா? ரைட்? இதுக்கெல்லாம் மாற்று இந்தியா அடிப்படைக்கு வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப சும்மா ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்ப Facebook ஸ்டாப் வர்க்கிங் வித் ரஷ்யா. சரியா? Facebookன்ற ஒரு மேற்கத்திய நிறுவனம், ஓகே, ரஷ்யால தன்னோட செயல்பாடுகளை நிப்பாட்டுறான். சரியா? இப்ப இதை நிப்பாட்டானும் போது ரஷ்யன் பப்ளிக், ஓகே, ரஷ்யால இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு